எல்லாருக்கும் வணக்கம். நிறைய மேடைகளை பார்த்துருக்கோம். இது ஒரு புது மேடை தான் எனக்கு. ஆனால் 2வது வாட்டி அப்பாவோட ஃபஸ்ட்டு புக்குக்கும் என்ன தான் வரவேற்பு சொல்ல சொன்னாங்க. ஸோ அது சென்டிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க. இங்கே வரை இருந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கும் தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வந்து மிக்க நன்றியும் சொல்லிக்கிறேன். வெற்றி படிக்கட்டு பார்ட் 2 கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறோம். அடுத்த படம் வந்து இன்னும் ஒரு ஜிகினான்னு ஒரு படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்த மாதம் வந்துடும் நினைக்கிறேன். தேங்க்யூ. மரியாதைக்குரிய இலக்கிய செல்வர் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் வெற்றி படிக்கட்டினுடைய 2ஆம் புத்தகத்தினுடைய அறிமுக உரையை இப்பொழுது நிகழ்த்துவார்கள். பெருமதிப்பிற்குரிய சான்றோர்களே, பெருந்திரளாக வந்திருக்கின்ற அன்பிற்கு இனியவர்களே, மேடையிலே நெஞ்ச தோட்டத்தில் பூக்கின்ற பூக்களை எல்லாம் எடுத்து அருமை வசந்தகுமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, முன்னாலும் பின்னாலும் தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல, தமிழகத்தின் வெளியே இருந்தும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற இடங்களிலே இருந்து நமது அருமைக்குரிய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த விழாவை நீங்கள் வசந்தகுமாருக்காக வந்து வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற அந்த அற்புத காட்சியினை பார்த்து நான் மெய்மறந்து நிற்கின்றேன். வசந்தகுமார் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு சின்ன ஊரிலே இருந்து அவன் பிறந்தபோது அவனுக்கு பெற்றோர்களாக இருந்த என்னுடைய தாயும் தந்தையையும் மறக்காமல் அந்த வெற்றி படிக்கட்டு புத்தகத்தை திறந்தவுடனேயே எங்கள் அன்னையும் தந்தையும் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லுகின்ற அந்த நன்றி உணர்ச்சி வசந்தகுமாருக்கு இருக்கிறது. எங்களை இந்த உலகத்திற்கு ஈன்று தந்தவை என் தாய் தந்தை என்று சொல்லி அவர்களுடைய பாதத்தை வணங்கி இந்த நூலை, அவன் 2வது வெற்றி படிக்கட்டு நூலை தம்பி வெளியிடுவதனை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வீட்டில் பெரிய பணக்காரர் வீடு. அந்த பணக்காரர் வீட்டிலே அவருடைய செல்வந்த சிறுவன் மகன் ஒரு பழைய தட்டை எடுத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார். தகப்பனார் வந்தார், கோடீஸ்வரர். ஏண்டா, உனக்கு தான் வெள்ளித்தட்டு கொடுத்துருக்கேன்ல, நம்ம வீட்டில் எல்லாரும் வெள்ளித்தட்டில் தானே சாப்பிட்றோம், நீ இந்த அலுமினிய தட்டை உங்க தாத்தா அக்களம் அதுக்கு நாங்கள் சோறு போடுற அந்த தட்டை கழுவிக்கிட்டு இருக்கிறிய, இது என்ன அந்த கிளத்து தட்டை போய் நீ கழுவிக்கிட்டு இருக்க? மகன் சொன்னான், அப்பா நான் கழுவி பத்திரப்படுத்துறதுக்கு காரணம் உனக்கு பிறகு நான் போடணும் இல்லை இந்த தட்டிலேன்னு அவன் சொன்னான். எனவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். வெற்றி படிக்கட்டிலே பல செய்திகள். அந்த பல செய்திகளிலே ஒன்றிரண்டை சொல்லிவிட்டு பெருமக்கள் சொல்வதை நான் கேட்டு மகிழ வேண்டும். என்னுடைய இளைய தம்பி அவன் எழுதிய எழுத்துக்கு இத்தனை பெருமக்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொல்லுகின்ற புலகாங்கிதம் அடைய வேண்டும். வெளிநாடுகளிலே இங்கே வந்திருக்கின்ற அன்பர்கள் உட்பட என்னை கூப்பிட்டு கொண்டு வெளிநாடுக்கு போயிருக்கிறார்கள். ஈசாய் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார். சுற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் வேட்டிக்கன்
போப்பாண்டவருடைய தலைமையிடம். ரோமன் கத்தோலிக்க குருவினுடைய அத்தனை பேருக்கும் தலைவர் அவர். ரோமன் கத்தோலிக் என்று சொல்லுகின்ற அந்த சொல் மட்டும் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 106 இடங்களிலே வருகின்றன. இவைகளையெல்லாம் ஒரு காலத்திலே படித்திருந்த நான் வெளிநாட்டிலே சுற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் வேட்டிக்கன் வந்துவிட்டு செல்லுங்கள் என்று ஒரு நண்பர் அழைத்தார். அந்த வேட்டிக்கன் என்பது நாம் பார்த்திருப்பது எல்லாம் நாட்டுக்குள் நகரம் இருக்கும். ஆனால் ஒரு நகரமே நாடாக இருப்பது வேட்டிக்கன் தான். ரோமாபுரி, இத்தாலி என்றெல்லாம் இருக்கிறது நாடு, இத்தாலி நாடு. ஆனால் அந்த வேட்டிக்கன் என்பது 108.7 ஏக்கர் தான். 108.7 ஏக்கர். உலகத்திலேயே சின்னஞ்சிறு நாடு அதுதான். ஆனால் அந்த நகரம் 108, ஆனால் அதுவே நாடு. அதை பார்க்க போனேன். பார்க்க போகின்ற பொழுது பல சித்திரங்கள், பல சிற்பங்கள். அதிலே ஒரு சிற்பம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரானை தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு தாயார் மேரி அன்னையார் அழுது கொண்டிருக்கின்ற காட்சி. அதனை பார்த்தால் தத்ரூபமாக இருக்கிறது. வருகின்ற சுற்றுலா பயணிகள் எல்லாம் முழந்தாளிட்டு வணங்குகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படி ஒரு அற்புதமான சிற்பம். அதை வரைந்தது மைக்கேல் ஏஞ்சலோ, அதை செதுக்கியது. அந்த மைக்கேல் ஏஞ்சலோனுடைய பெயரை அவன் முன்பக்கத்திலேயே பெரிதாக எழுதியிருக்கிறார்கள். நான் கேட்டேன், இவ்வளவு புனிதமான வணக்கத்திற்குரிய கைதொழக்கூடிய அந்த சிலையிலே இப்படி எழுதியிருக்கிறாரே என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர் இந்த சிற்பத்தை வடித்துவிட்டு சற்று தூரம் போயிருப்பார்கள். வந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் அதை பார்த்து இந்த அற்புதமான அந்த சிற்பத்தை வடித்தது யார் என்று கேட்டபொழுது அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சொன்னார்களாம், மைக்கேல் ஏஞ்சலோவினுடைய பெயரை சொல்லாமல் அப்போது பிரபலமாக இருந்த ஒருவருடைய பெயரை சொன்னார். போனவன் ஓடி வந்தான், உழைப்பு என்னுடையது, பயபக்தியோடு செதுக்கியவன் நான். என்னுடைய பெயரை சொல்லாமல் வேறு யாருடைய பெயரையோ சொல்லுகிறார்கள் என்று சிற்றுடியாலே எழுதினான். அதனை பார்த்துவிட்டு வந்த நான், இதோடு என்னுடைய மனதிலே பதித்துவிட்டு வந்த நான் என்னுடைய தம்பியினுடைய புத்தகத்தை எடுத்து பார்க்கிறேன், வெற்றி படிக்கட்டை எடுத்து பார்க்கிறேன். அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த நகரத்திலே வெள்ளை பளிங்கு கற்களை விற்று கொண்டிருக்கின்ற ஒருவன், ஒரே ஒரு பளிங்கு ரொம்ப நீளமாக இருக்கிறது, அதை வைப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். அது வாசலிலே கிடக்கிறது, அழுக்கேறி கிடக்கிறது. அதை எல்லோரும் மிதித்துவிட்டு உள்ளே வருகிறார்கள். அந்த பளிங்கு கல்லை இவனுக்கு விடுவதற்கும் மனமில்லை, யாரும் வாங்கவும் மாட்டார்கள். அந்த நேரத்திலே ஒருவன் வந்து அதை காட்டி, இந்த கல்லை, இந்த பளிங்கு கல்லை எனக்கு நீங்கள் விற்க முடியுமா, என்ன காசு வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த கடைக்காரனுக்கு அப்படியே தலை சுற்றியது. நமக்கு தடைக்கல்லாக இருக்கின்ற ஒன்றை ஒருவர் வாங்க வந்திருக்கிறார், எப்படியாவது அவரிடம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி, எனக்கு பணமே வேண்டாம், நீங்கள் இந்த கல்லை எடுத்துக்கொண்டு போனால் போரும் என்று சொல்லி அந்த கல்லை கொடுத்து அனுப்புகிறார். கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த கல்லை விற்றவரை பார்த்து ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், ஐயா, நீங்கள் அன்று ஒரு கல்லை விலை கூட வேண்டாம் என்று எனக்கு கொடுத்தீர்கள்,
அந்த கல்லை நான் ஒரு சிற்பமாக வடித்திருக்கிறேன், வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைத்து வந்தான். அதுதான் மைக்கேல் ஏஞ்சலோ வடித்த அந்த அற்புதமான சிற்பம் என்பதை அறிகின்ற பொழுது, அங்கே போய் பார்த்த போது கூட எனக்கு தெரியாத ஒன்றை என் தம்பியினுடைய வெற்றி படிக்கட்டிலே பார்க்கின்ற அளவுக்கு அறிசொரும் அறியாமை கண்டற்று. நீங்கள் எவ்வளவு அறிந்தாலும் மேலும் மேலும் அறிய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு எண்ணத்தை ஊட்டுகின்ற அளவுக்கு அதிலே இருக்கின்ற ஒவ்வொன்றும் இருக்கிறது என்பதனை பார்க்கின்ற பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டுகின்ற ஒரு நல்ல நூலை எழுதியிருப்பதனை பாராட்டுகின்ற நான் இன்று அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. நூல் முழுவதும் நான் படித்து விட்டேன். நான் அதிக நேரம் எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதை போலே எனக்கு இளைய தம்பியாக பிறந்த போது விளையாடுவதற்கு மேலும் ஒரு தம்பி கிடைத்திருக்கிறான். நாம் சொல்லுகின்ற வேலையினை எல்லாம் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு தம்பி வந்திருக்கிறான் என்று அப்போது மகிழ்ந்ததை விட, என் தம்பி ஒரு சான்றோனாக இருந்து இந்த பணியை செய்திருக்கிறான் என்று மற்றவர்கள் கேட்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? வெர்ஜீனியா என்று ஒரு இடம், அந்த இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள். 1000 ஏக்கர் நிலத்திலே ஒருவர் சச்சிதானந்தா என்ற பெயர், அந்த பெயரிலே ஒருவர் ஆசிரமம் கட்டியிருக்கிறார். அந்த ஆசிரமத்திலே ஒரு பெரிய மலர், இங்கிருந்து ஒரு கதிர் வருகிறது, ஒளிக்கதிர், ஒரு இதழ் அப்படி விரிகிறது. இங்கிருந்து ஒரு கதிர் வருகிறது, ஒரு இதழ் இப்படி விரிகிறது. இப்படி பல கதிர்கள் வந்து இதழ் விரிகிறது. அவரது சொல்லுகிறார், சமயங்கள் பலவாக இருக்கலாம், மதங்கள் பலவாக இருக்கலாம், இந்த கதிர்கள் பலவாக இருந்ததை போலே, ஆனால் ஒரு மலர்தான் அங்கே இருப்பதை போலே அனைவருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஆண்டவன் ஒருவன் தான் என்பதனை நிலைநாட்டுவதற்கு இதனை நான் செய்திருக்கிறேன். 1000 ஏக்கர் நிலத்திலே என்று அப்படி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறு காரை அவரே ஓட்டிக் கொண்டு வருகிறார். பார்த்தால் நம்மவர் போல் இருக்கிறதே என்று கேட்கிறேன். ஆம், நம்மவர் தான். எனக்கு பொள்ளாச்சி பக்கத்திலே செட்டிக்குளம் என்று சொல்லுகின்ற ஊரிலே என் பெற்றோர் என்னை பிறப்படுக்க வைத்த போது என் பெயர் ராமசாமி, இப்போது நான் சச்சிதானந்தா என்று சொல்லிக்கொண்டு அவர் எழுதிய ஒரு அற்புதமான நூலை கையெழுத்து போட்டு கொடுத்து கையிலே ஒரு பேனாவை வைத்து சொன்னார், ஆவதும் பெண்ணாலே என்பது அல்ல, ஆவதும் பெண்ணாலே என்று சொல்லி ஒரு பேனாவை காட்டினார். அதை போலே தம்பி ஆவது பெண்ணாலே என்று காட்டுகின்ற அளவுக்கு வெற்றிக்கு படிக்கட்டு கட்டியிருக்கிறான். அவனை வாழ்த்தி தொடர்ந்து எழுது, படைப்பாய் நீ நல் புகழை பெறுவாய் என்பதை வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்றார்கள். அத்தனை பெருமக்களையும் மூத்த அண்ணன் என்ற முறையிலே நானும் இருகரம் கூப்பி, வாருங்கள், உன் அன்பை என் தம்பிக்கு தாருங்கள். சின்னஞ்சிறு கிராமத்திலே பிறந்து வானொலி கேட்க வேண்டும் என்று சொன்னால் கூட முடியாமல் இருந்த இடத்திற்கு இன்று உலகம் பூராவும் வசந்த் டிவியை தந்து பல்வேறு காரியங்களை செய்திருக்கின்ற தம்பியின் சாதனை மேலும் மேலும் வளர வாழ்த்துகள் என்று சொல்லி என் தலைமை உரையை முடிக்கின்றேன். வணக்கம், நன்றி. வசந்த் டிவி நிறுவனத்தின் உரிமையாளர் வசந்தகுமார் அவர்களுடைய புத்தகம் 2ஆம் பாகம் வெற்றி படிக்கட்டு என்ற 2ஆம் பாக புத்தகம் வெளியிடப்படுகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றின்ற அந்த வார்த்தை அந்த தலைப்பில் இருக்கிறதுனால இந்த புத்தகம் கண்டிப்பாக வெற்றியை காணும் என்று நம்புகிறேன். விழா தலைமையேற்றிருக்கின்ற குமரியார் அவர்களே, இன்றைய விழாவினுடைய நாயகர் அன்பிற்குரிய சகோதரர் வசந்த் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே, வாழ்த்த வந்திருக்கிற அன்பு உள்ளங்களே,
அவையிலே வீற்றிருக்கிற அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஹரிகிருஷ்ண பெருமாள் தங்கம்மை என்கிற அற்புதமான தம்பதிக்கு எளிய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிற தொலைக்காட்சி மூலமாக சாதனை செய்து கொண்டிருக்கிற வசந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வெற்றியாளர்கள் பல பேர் தங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் வளர்ந்திருக்கிற வெற்றி பெற்றிருக்கிற வசந்த் அவர்கள் தன்னுடைய வெற்றியினுடைய ரகசியங்களை தினந்தோறும் 5 நிமிடம் வீதம் வசந்த் டிவியிலே பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதை நூலாக்கி இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பத்திரிகையாளர்களாகிய நாங்களெல்லாம் எந்த ஒரு பேட்டினாலும் அதில் என்ன நாங்கள் அந்த பேட்டியாளர் எடுக்கிறவங்ககிட்ட அந்த நிருபத்தை சொல்லி அனுப்புவோம்னா, அவங்ககிட்ட சம்பவங்களை கேட்டு வாங்கிட்டு வாங்க, வெறுமனே கருத்து மட்டும் கேட்டு வாங்கிட்டு வராதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் ஒரு நிகழ்ச்சிக்கு சுவை கூட்டுவது, ஒரு பேட்டிக்கு சுவை கூட்டுவது. அதை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு அந்த பேச்சின் போதும் ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நிகழ்ச்சி 76 கட்டுரைகள் இருக்கின்றன. அவ்வளவும் சம்பவங்கள், அவ்வளவும் கதைகள். அதுதான் அந்த நூலுக்கு ரொம்ப ஒரு சுவை கூட்டுகிற விஷயம். இதை ஒரு பேச்சு நடையில் பேசி அதை அப்படியே புத்தகமாக கொண்டு வரும்போது இதை பார்த்தா ஏதோ எழுதினதை போலவே இருக்கிறது. அது எப்படி அந்த ஆற்றல் அவருக்கு வந்தது என்பதே எனக்கு தெரியவில்லை. அவர் பேசினது அப்படியே எழுதியிருக்கிறாங்க, ஆனால் அது எழுதியதை போலவே இருக்கிறது. பேச்சு நடை வேறு, எழுத்து நடை வேறு. அந்த ஒற்றுமையை பார்க்கிற போது அது ஒரு அரிய திறனாக எனக்கு பட்டது. எழுதுவது என்பது பெரிய தவம். ஒரு நாள் ஓட்ட பயிற்சி செய்து கொண்டால் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு விடலாம். ஒரு வாரம் பயிற்சி செய்தோம் என்று சொன்னால் மோட்டார் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு விடலாம். ஒரு மாதம் பயிற்சி செய்தோம் என்று சொன்னால், ஒரு வருடம் பயிற்சி செய்தோம் என்று சொன்னால் ஒரு கணினியை கூட நீங்கள் கற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் பயிற்சி செய்தாலும் எழுத வரும் என்பதற்கு எந்த விதமான சான்றும் கிடையாது, ஆதாரம் கிடையாது. ஒரு நல்ல நகைச்சுவை சொல்கிறேன், ஆழ்ந்து கவனித்தால் புரியும், இல்லைனா வீட்டுக்கு போனதுன்னு தான் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. வெளிநாட்டிலே கணவன், உள்ளூரிலே மனைவி. வெளிநாட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறான். அன்பே, தயவு செய்து ஆண்களுடன் பழகாதே, பெண்களுடன் மட்டும் பழகு. நானும் இந்த நாட்டில் அவ்வாறே நடந்து கொள்கிறேன். இதை எழுதினதும் அந்த பொண்டாட்டி அலறிட்டு, ஐயோ பெண்களோட பழகிறேன்னு எழுதியிருக்காரேன்னு. அவன் ரொம்ப நல்லவன். சொல்ல வந்தது வேறு, சொல்லியது வேறு. சொல்ல வந்தது வேறு, புரிந்து கொள்ளப்பட்டது வேறு. விடுதியில் இருக்கிற மாணவன் தன்னுடைய தந்தைக்கு கடிதம் எழுதினா, அவர் ஒரு தமிழ் வாத்தியார், அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவர். தமிழ் வாத்தியார்களுக்கு தவறு செஞ்சால் மனசு தாங்காது. ஒற்றுப்புழைகள் பண்ணால் ரொம்ப கோவம் வரும் அவருக்கு. ரொம்ப நீளமாக எழுதுனா நம்ம மாட்டிக்குவோம். அதனால் அதே நேரத்தில் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதணும். இப்பு வச்சு இத்து விட்டுறாமல் எழுதணும். பார்த்தா ரொம்ப சுருக்கமாக எழுதுறது முடிவு பண்ணான். அவன் எழுதுனான், அன்புள்ள அப்பா, நலமறிய 4000 ரூபாய் பணம் அனுப்பவும், அன்புடன் தான். இதுக்கு மேலே எழுதுனா பிரச்சனை ஆயிரும். எனவே எழுதுவது என்பது பெரிய ஆற்றல். நான் சொல்லுகிறேன், ஊடகத்திலே காட்சி ஊடகம் என்பது மிக வலிமையான சாதனம் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய தவறோ பலவீனமோ இருக்கிறது என்றால், அன்றைக்கு காற்றிலே பரவி அன்றோடு அது முடிந்து விடுகிறது. ஆனால் அச்சு ஊடகம் இருக்கிறதே, அது காலங்கடந்து நிற்பது. 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நூல் பேசப்படும். ஆனால் தொலைக்காட்சியிலே பேசுவது என்பது அந்த நேரத்தில் பெரிதாக பேசப்படும். காற்றிலே கரைந்து விட்டால் அதற்கு ஒரு நீண்ட மரியாதை இருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு நூல் வடிவம் வந்து சாஸ்வதம் தந்திருக்கிறார் நம்முடைய வசந்த் அவர்கள். அதன் மூலமாக இதற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு பேசப்படும், படிக்கப்படும். ஒரு புத்தக தயாரிப்பாளன் என்ற வகையிலே, மணிமேலை புத்தகத்தினுடைய அதிபர் என்ற வகையிலே, ஒரு 6000 நூல்களை வெளியிட்டான் என்ற வகையிலே இந்த நூலினுடைய தயாரிப்பை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். அவ்வளவு அருமையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துக்கு பக்கம் வண்ணப்படம், பக்கத்துக்கு பக்கம் ஆர்ட் பேப்பர். இவ்வளவு பெரிய அருமையான தயாரிப்பை நான் ஒரு பதிப்பாளன் என்ற வகையில் இப்படிப்பட்ட ஒரு நூலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக எதை ஒன்றையும் நேர்த்தி, எதில் ஒன்றும் அழகு, எதில் ஒன்றும் ஒரு பர்ஃபெக்ஷன், அது வசந்தகுமார் அவர்களுக்கு மட்டுமே கைவந்த கலை.
இந்த நூலிலே பல சுவையான செய்திகளை சொல்லியிருக்கிறார். மூன்றே வேகமாக முடித்து விடுகிறேன். சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. உடனே வந்து அவருக்கு வெளிநாட்டில் லண்டனில் விருந்து கொடுக்குறாங்க. கொடுக்குற விருந்தில் மதுவை வந்து பரிமாறுறாங்க. அப்போ அவர் வந்து மது இருந்தாத ஒரு கண்ணியமான், அதனால் அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. நான் கம்பெனிக்காக சாப்பிட்டாகணும், ஆனால் அது சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. எல்லாரும் வற்புறுத்தி கொடுக்குறாங்க. நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை தெரியாமல் கொண்டாந்து வற்புறுத்துறாங்க. அப்போ அவருடைய அந்த நோபல் பரிசினுடைய கான்செப்ட் பேர் வந்து ராமன் எஃபெக்ட். அதை வந்து ரொம்ப நல்லா அந்த நூலில் வந்து சொல்கிறாரு. ஆல்கஹால் என் மேலே என்ன எஃபெக்ட்னு வந்து பார்க்க நான் விரும்பலை, ஆல்கஹாலுடைய எஃபெக்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதா என்னுடைய வேலையை தவிர அது எனக்குள்ளே வந்து அது என்ன எஃபெக்ட் பண்ணு நீங்கள் பார்க்குறத நான் விரும்பலைங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் ராமன். அதை வந்து ரொம்ப அருமையாக சுட்டி காமிச்சு, ஒருவன் ஒரு மனதி உறுதியோடு இருந்தால் அந்த கொள்கையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது என்கிற கொள்கையை சொல்கிறார். அதற்கு அரசியலிலே அடுத்து சொல்கிறார். லால் பகதூர் சாஸ்திரியுடைய வரலாற்றை சொல்கிற பொழுது, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அலுவலகத்திலே பணிபுரிகிறார். அவருக்கு 40 ரூபாய் சம்பளம். 40 ரூபாயை கொண்டாந்து மனைவியினிடத்தில் அவர் கொடுத்து விடுகிறார். செலவு சரியாய் போடுகிறது என்று நினைக்கிறார். ஒரு முறை அவருடைய நண்பர் 20 ரூபாய், இதெல்லாம் அந்த புத்தகத்தில் வருகிற சம்பவம், 20 ரூபாய் கடன் கேட்கிறார் ஒருவர். அவர் சொல்லார், எனக்கு 40 ரூபா செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருக்குது, என்கிட்ட 20 ரூபா இல்லை, இருந்தாலும் என்னுடைய மனைவிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறார். கேட்கும் பொழுது கணவர் கேட்குறாரே, கணவருடைய நண்பர் கேட்குறாரேன்னு சொல்லி ஒரு 20 ரூபாயை எடுத்து அந்த மனைவி அந்த நண்பர் கணவர் வழியாக கொடுக்குறார். சாஸ்திரி அந்த நண்பர் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு போன பிறகு அந்த சாஸ்திரி கேட்குறாரு, லால்பகதூர் சாஸ்திரி அவர்கள் கேட்குறாரு, உனக்கு எப்படி இந்த 20 ரூபா வந்துச்சுன்னு. இல்லை நீங்கள் கொடுக்குற 40 ரூபா சம்பளத்தில் நான் ஒவ்வொரு முறையும் ஒரு 5 ரூபாயாவது நான் மிச்சப்படுத்திடுவேன், அதை வச்சு இதை கொடுத்தேன், 20 ரூபா கொடுத்தேன் நான். உடனே காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸுக்கு லால்பகதூர் சாஸ்திரி போய், எனக்கு இனிமேல் 40 ரூபா சம்பளம் வேண்டாம், 35 ரூபா போதும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு நேர்மையை அரசியல்வாதியில் எடுத்து வாழ்க்கை லால்பகதூர் சாஸ்திரியுடைய சம்பவங்கள் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம். இந்த கதையெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க, எப்படி ஒரு அரசியலில் எப்படி ஒரு மனிதர் நெறியாக வாழ முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருக்கிறீர்கள். ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அதே போல் ராஜாஜி அவர்கள் ரொம்ப பெருமை சேர்க்கிறாரு. இந்தியாவிலேயே முதல் மதுவிலக்கை கொண்டு வந்த மாநிலம் தமிழகம், அதை கொண்டு வந்த ஒரு தமிழருங்கிற செய்தியை வந்து முதல்ல அவர் பதிவு பண்ணுறார். எவ்வளோ பெருமிதமாக இருக்கிறது. அதே போல் சேல்ஸ் டாக்ஸுங்கிற விற்பனை வரியை கொண்டு வந்தது ராஜாஜி அவர்கள். இதற்கு மாற்று வருமானமாக இதை கொண்டு வந்தார் என்கிற செய்தியும் பதிவு பண்ணுறார். நிறைய சுவையான சம்பவங்கள், நிறைய அருமையான நூல், படிக்க சுவையாக இருக்கிறது. நூலை எடுத்தால் கீழே வைக்க முடியவில்லை, அவ்வளவு சுவையாக இருக்கிறது. சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன, நேரம் குறைவாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி படிக்கட்டுகள் என்பது மிக அவசியமானது. வீட்டு படிக்கட்டு மாதிரி வெற்றி படிக்கட்டு இல்லாமல் ஒரு மனுஷன் முன்னேற முடியாது. இப்போ நம்ம வசந்த் டிவி நிறுவனர் திரு வசந்தகுமார் அவர்கள் வெற்றி படிக்கட்டினோட 2ஆம் பாகத்தை வெளியிட இருக்கிறார். இந்த 2ஆம் பாகமும் மிகப்பெரிய வெற்றியடைய, பலருக்கு அது வெற்றி படிக்கட்டாக அமைய என் வாழ்த்துக்கள். அண்ணன் வசந்தகுமார் அவர்கள் எழுதி இன்று வெளியிட இருக்கின்ற வெற்றி படிக்கட்டு என்ற நூலின் வெளியீட்டு விழாவிற்கு இன்று நாயகனாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் வசந்தகுமார் அவர்களே, எனக்கு முன்பு இங்கே இந்த விழாவினையும் வசந்தகுமார் அவர்களையும் பாராட்டி அமர்ந்திருக்கின்ற பெரியவர், முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஐயா குமரியார் அவர்களே, இங்கே இந்த புஸ்தகத்தினை வெளியிட வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களே, அதை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கின்ற புஷ்பசுந்தர் அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற பிஜி குடும்பத்தினுடைய தலைவர் பெரியவர் அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்களே,
மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி படிக்கட்டு புஸ்தக விழாவில் என்னை அழைத்ததற்கு முதலில் அண்ணன் வசந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சரியாக 2 மாதங்களுக்கு முன்பாக ஆனால் விஜி சந்தோஷம் அவர்கள் இதே போன்ற ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார்கள். உன்னால் முடியும் என்று. உன்னால் முடியும், அதாவது ஆங்கிலத்தில் அதை வி கேன் என்று ஆங்கிலத்தில் வெளியிட்டார்கள். அதே முழுவதுமாக பார்த்தீர்கள் ஆனால் அதாவது தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதனை பெறும் சாதாரண நிலையிலிருந்து சாதனை புரிந்த மிகப்பெரிய தொழிலதிபரும் கல்வியாளர்களையும் பற்றி மிகவும் அருமையாக அவர்கள் அதிலே எழுதியிருந்தார்கள். அன்று இன்றை பொறுத்தளவில் அவருடைய சீடரான வசந்தகுமார் அவர்கள் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 76 கட்டுரைகள், இல்லை என்ன 76 நிகழ்வுகள், இல்லை என்ன 76 சரித்திர கதைகள், இல்லை புராண கதைகள் என்று பலவற்றை பார்க்கும் பொழுது வசந்தகுமார் அவர்களை பொறுத்தளவில் அவர் அதாவது தொழிலிலே அவர் ஒரு வெற்றியாளர். இது தொழிலை பொறுத்தளவிலே அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அதற்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியினுடைய முழு நேரமான அரசியல்வாதி. இதற்கு மேலாக அவர் ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக இருக்கும். இவருக்கு எவ்வாறு இந்த நேரம் கிடைத்தது, இதையெல்லாம் அடிக்கக்கூடிய நேரம் எவ்வாறு இருந்தது, இதை எவ்வாறு சேகரித்தார் என்பதை பார்க்க உண்மையிலே நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த தொழிலிலே வெற்றியாளராக, அரசியலிலே வெற்றியாளராக, டிவி நடத்துவதிலே வெற்றியாளராக, எல்லாவற்றுக்கும் எந்த ஒரு எழுத்தாளராக இன்று இங்கே பரிமாணிக்கிறார். ஏனென்றால் இன்று நம்மை பொறுத்தளவில் காலம் போய்விட்டது என்றால் தொழிலிலே நம்முடைய பெயர், நம்முடைய பிள்ளைகள் மறந்து விடுவார்கள், மறைக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் எழுத்து என்பதை பொறுத்தளவில் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இளங்கோடிகள் எழுதிய சிலப்பதிகாரமும் பேசப்படும், அதேபோல் கம்ப ராமாயணம் பேசப்படும் என்பது போல இவர் வெளியிட்ட இந்த புஸ்தகமானது நாளை பொறுத்தளவில் வெற்றி, அதாவது வெற்றிக்கு வித்திட்டவர்கள் என்பது வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவலில் இருக்கின்ற இளைஞர்கள், வாலிபர்கள், இன்னும் அதாவது வளர்ந்து கொண்டு வருகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது எவ்வாறு என்றால் இது ஒரு விட்டமின் போல் சக்தி அளிக்கக்கூடியதாக விளங்கும். ஆகையால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இன்றல்ல, நாளை அல்ல, என்றென்றுமிகு வெற்றியாளர்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பைபிளை போல் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் இன்று எழுத்தாளராகவும் அவர் உருவாகியுள்ளார். உண்மையிலே இதை படித்தவர்கள் நிச்சயமாக நாமும் ஏன் இது போன்று ஆகக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும். நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர் வருவார்கள். ஆகையால் இது தனக்கு மட்டுமல்ல, வெற்றி கண்ட நமக்கு மட்டுமல்ல, இன்னும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு எழுதியுள்ள அருமையான வசந்தகுமார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புன்னகை மன்னன் எனது முதலாளி, நல்லம் எண்ண படைத்தவர், உழைப்பாளி, உழைப்பால் உயர்ந்தவர். அவருக்கு பல மட்டும் கொடுக்கலாம். எங்கள் வசந்த் அண்ணாச்சி வெற்றி படுக்கட்டு அப்படிங்கிற புத்தகத்தை 2ஆம் பாகமாக வெளியிடுறாரு. அந்த வெற்றி படிக்கட்டு விரைவில் மக்கள் மனதில் நல்ல பதிவியாகி அது 3ஆவது பாகமாக ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மாதிரி வாழ்த்து சொல்லணும் முதலாளி. நன்றி. வெற்றி படிக்கட்டுகளுடைய 2வது பாகத்தினை எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் வசந்தகுமார் அவர்களே, அன்புக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்களே, அன்புக்குரிய தலைவர் குமரி அனந்தன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்களே, அன்புக்குரிய பெரியவர், பல பேருக்கு படிக்கட்டுகளாக இருந்து ஏணியாக இருந்து பல தியாகங்களை செய்திருக்கக்கூடிய அருமைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே, அருமைக்குரிய சகோதரி யசோதா அவர்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வசந்தகுமாரை உருவாக்கி கொடுத்த விஜிபி அவர்களே, உங்களை இளமை காலத்திலே நான் பார்த்தது உண்டு. அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை அன்புக்குரிய
சகோதரர் வசந்தகுமார் அவர்கள் குரு பக்தியோடு எவ்வாறு பெற்றோர்களை மதிக்கிறாரோ அதே போல குருவையும் மதித்து இன்று வரையிலே உங்களுடைய பாணியிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு இருந்த அதே வசந்தமும் அன்றைக்கு இருந்த அதே குமரனாகவும் இன்றைக்கும் இருக்கிறார். அதுதான் என்ன ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ரகசியத்திற்கு பின்னாலே இளங்கோவன் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரும் அப்படித்தான் இருக்கிறார். இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு உழைப்பாளிக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு பாராட்டு என்பது நாம் அழைக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு வருவது. அந்த வரையில் நீங்கள் அத்துணை பேரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேரையும் நானும் எனது மனமார்ந்த நன்றியினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை சோனியா காந்தி அவர்கள் மிக விருப்பமாக தன்னுடைய உண்மையான ஒரு தொண்டனாக நினைப்பவர்களிலே ஒருவர் வசந்தகுமார் அவர்கள். அந்த அளவிற்கு பாசத்தோடு இன்றைக்கு அரசியலிலே ஒரு கட்சி ஆட்சியை விட்டு இழந்து விட்டால் அந்த வேட்டியினுடைய கரைகளை கூட பீத்து விட்டு கொண்டு செல்லுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த தலைவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜருடைய படத்தையும் அன்னை சோனியா காந்தியினுடைய ஆட்சி படத்தையும் ராகுல் காந்தி அவருடைய படத்தை போடுகிற ஒரே ஒரு தலைவர் நம்முடைய வசந்தகுமார் அவர்கள் தான். அதற்காக நான் என்றைக்கும் அவரை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட சிறந்த தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற வரையிலே காங்கிரஸை எந்த கும்பலாலும் சரி மோடியாலும் சரி நீக்க முடியாது என்பதை மட்டும் அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி என்பது பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்திருக்கின்ற ஒரு கட்சி, நூற்றாண்டுகளை கண்ட கட்சி, உலகத்திலேயே மிக முதுமையான ஒரு கட்சி, ஆனால் இளமையான ஒரு கட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. இளமையானவர்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருப்பார்கள். எங்கிருந்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இங்கே அருமைக்குரிய சகோதரர் இளங்கோவன் அவர் போன்றவர்கள் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் சொன்னால் பல இளைஞர்களை கவர்ந்து ஈர்க்க வேண்டும் என்ற பொறுப்போடு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலிலே வந்தது குஷ்பு அவர்கள் என்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் குஷ்புவை போன்ற மிகச்சிறந்த கலைஞர்கள் மிக அதிகமான அளவிற்கு காங்கிரஸ் கட்சியிலே சேர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். கவிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் அவரை போன்ற பல கலைஞர்கள், குறிப்பாக தமிழ் பற்று உள்ளவர்கள், தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழுக்கு கடந்த 42 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை சரி செய்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் எவ்வாறு தமிழை ஒரு செம்மொழியாக அறிவித்தார்களோ அந்த செம்மொழியாக தமிழை மட்டும் அறிவிக்கவில்லை, அதோடு சேர்ந்த சகோதர மொழியாக சகோதரி மொழியாக இருக்கக்கூடிய கன்னடத்தினையும் தெலுங்கினையும் திராவிட மொழிகளை அறிவித்த பெருமை அன்னை சோனியா காந்திக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிவிப்பின் மூலமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகச்சிறந்த மொழி என்ற பெருமையோடு இன்றைக்கு தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல பக்கங்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் அடுத்து பேசக்கூடியவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அதை முழுக்க நாங்கள் எல்லாம் சொல்லிவிட்டால் நீங்கள் வாங்குவதை தவிர்த்து விடுவீர்கள். நீங்கள் வாங்கியே அதை படிக்க வேண்டும். அந்த வாங்கி படிக்கிற பழக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையிலே என்னுடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 400 பள்ளிகள் இருக்கின்றன. அந்த 400 பள்ளிகளுக்கும் இந்த புத்தகத்தினை வாங்கி அவர்களுக்கு வழங்க இருக்கிறேன் என்ற செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை போல மாணவர்களை இளைஞர்களை கவர்ந்து இழுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நமக்கு நீண்ட பயணம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அந்த சோர்வை நாம் மனதிலே கொள்ளாமல் நீண்ட பயணத்தை ஒரு வசந்தத்தை நோக்கி ஒரு குமரன் அடியெடுத்து வைப்பது போல நாமும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வசந்த் டிவி நிறுவனர் வசந்த்குமார் சார் வந்துட்டு வெற்றி படிக்கட்டு அந்த புக்கோட 2வது பாகத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அது எல்லோரும் படித்து பயன்படணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு ஆல் தி பெஸ்ட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வசந்தகுமார் அவர்கள் எழுதிய வெற்றி படிக்கட்டு நூலுடைய வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் ஐயா அவர்களே, நூலை வெளியிட வந்திருக்கிற ஏவிகேஎஸ் ஐயா இளங்கோவன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் என்று சொல்வது போல நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது தந்தை பெரியாரின் பேரன், எங்கள் மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய ஐயா ஈபிகே சம்பத்தருடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஏனென்றால் நான் சுயமரியாதை குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதனாலே ஐயாவுக்கு அந்த பெருமையோடு நான் சொல்லிக் கொள்வதை விரும்புகிறேன். மகிழ்ச்சியோடு அவரை பார்க்கிற போது சந்தோஷமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தையே எனக்கு பார்ப்பதைப் போல இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை பெற இருக்கிற குஷ்பு சுந்தர்சி அவர்களை தர்மத்தின் தலைவன் என்ற படத்தில் நான் தான் அறிமுகம் செய்தேன் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அந்த படத்திலே குஷ்பு அவர்கள் நடிக்க வந்தபோது தமிழ் சுத்தமாக தெரியாது. எதையோ தமிழில் பேசுவார். நாங்கள் வசனம் எழுதி லட்சுமி நாராயணனுடைய வசன உதவி ஆசிரியர் இருந்தார். அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு இந்தியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், தமிழும் தெரியும். ஆகவே இந்தியில் எழுதி, ஆங்கிலத்தில் எழுதி, அப்புறம் தமிழையும் எழுதி, இந்த 3 மொழிகளிலேயும் சொல்லிக் கொடுத்துத்தான் குஷ்புவை தமிழ் பேச வைத்து நடிக்க வைத்தோம். அந்த குஷ்பு இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய பேச்சாளராக இருக்கிறார் என்பது நம்முடைய தமிழுக்கு கிடைத்த பெருமை. அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறதுனால அதையும் நான் பெருமையோடு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயா வசந்தகுமார் அவருடைய வெற்றி படிக்கட்டு நூலை நான் படித்தேன். ஐயா நம்முடைய குமரியானந்தன் அவர்கள் சொன்னார்கள், அந்த புத்தகத்தையே தன்னுடைய தாய் தந்தைக்கு அர்ப்பணித்து நன்றி செலுத்தியிருக்கிறான் என்று சொன்னார்கள். சென்ற வாரம் நானும் வசந்தகுமார் அவர்களும் பல்கலைக்கழகத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற போது வசந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்த விஜிபி பன்னீர்தாஸ் அவர்களுக்கும் விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அங்கே விஜிபி சந்தோஷம் என்னாச்சு இல்லாத போதும் அவர்களை குறிப்பிட்டு நன்றி சொல்கிற அந்த பெருந்தன்மை இருக்கிறதே, அதற்காக அந்த நன்றி உள்ளம் படைத்த வசந்தகுமார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 78 கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. 78 கட்டுரையும் வசந்த டிவியில் வந்தது. அந்த கட்டுரைகளில் இருக்கிற அத்தனை கட்டுரைகளையும் நீங்கள் படிப்பேன். நல்ல அழகாக புத்தகம் போட்டிருக்காங்க, வண்ணப்படங்களோடு போட்டிருக்காங்க. அந்த விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டா, வெற்றி படிக்கட்டுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். ஆகவே வெற்றி படிக்கட்ட படியுங்கள் என்பதை மட்டும் உங்களிடத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம நாட்டில் ஐயா வந்திருக்காங்க, ஔவையார் வந்திருக்காங்க. அவை பேசாத மேடை இல்லை, பேசாத உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் இல்லை. ஆக நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, நம்ம எல்லாம் சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோங்கிறது தான் குறை. நம்மகிட்ட இல்லாத நூல்கள் இல்லை, இலக்கியங்கள் இல்லை, கவிதைகள் இல்லை, பாடல்கள் இல்லை, நீதி நூல்கள் இல்லை, அவ்வளவும் இருக்குது. அதை நம்ம சரியாக செய்யலைங்கிறது தான் வருத்தம். இந்த மேடையில் வந்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, இந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி படியுங்க, படித்தபடி நடங்க, நம்ம நாடு நல்ல நாடாக ஆயிடும். ஆகிய கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க தகும் என்ற குரலை சொல்லி கற்பதைப் போல நடங்கள், இந்தியா உலக வரலாற்றிலே ஒன்றாக மாறும் மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க. அன்பிற்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை ஐயா குமரியானந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வாழ்த்த இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நூல் எல்லாம் சொன்னாங்க. முயற்சி, எந்த பெரிய தலைவராக இருந்தாலும், அண்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டிய யாராக இருந்தாலும், அவர்கள் செய்த முயற்சி தான் வெற்றிக்கு ஏணிப்படியாக இருந்தது. அவருடைய வெற்றி படிக்கட்டை முயற்சி தான். அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்குரியவர்களை அண்ணன் அவர்கள் பல கோணங்களில் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் சில இளைஞர்களுக்கு, நான் சொல்கிறேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாது, சில இளைஞர்களுக்கு சில நிகழ்ச்சிகள் தெரியவில்லை.
அந்த புத்தகங்களையும் அண்ணன் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சில இளைஞர்களுக்கு தெரியவில்லை, தெரியவில்லை. அந்த புத்தகங்களையும் அண்ணன் அவர்கள் வெளியிட்டு அந்த இளைஞர்களுக்கு தெரிகின்ற அளவிலே இந்த புத்தகங்களை வெளியிட வேண்டும், அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே இந்த புத்தகங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய கருத்தை மட்டும் வைத்து அண்ணன் அவருடைய இந்த புத்தகம் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு புத்தகம், அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகம். அதே போன்று பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் பத்மநாபன் அவர்களுக்கு நன்றி. சரித்திர நாயகன் காமராஜர் என்று ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டேன். அன்று அது சரித்திர நாயகனாக இருந்த காமராஜர் மீண்டும் எழுதுவேன். அவரது ஆசைக்கு அவரது வேண்டுகோளுக்கும் நன்றி, வணக்கம். இந்த மாலை பொழுதினிலே வெற்றி படிக்கட்டின் 2வது பாகத்திற்கு எழுதி நமக்கெல்லாம் படிக்கட்டாக வெற்றி படிக்கட்டை காட்டும் விழாநாயகன் அவர்கள் வசந்தகுமார் அவர்களை வாழ்த்த பலர் இருக்கின்றார்கள். இருப்பினும் என் நண்பரை வாழ்த்துவது உங்கள் சார்பிலே எனக்கு மட்டுமல்ல, உழைப்பவர்களுக்கு பெருமை, உழைப்பாளிகளுக்கு பெருமை என்ற வகையிலே இன்று உங்கள் முன் நான் நிற்கின்றேன். பலமாக இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் தனி உழைப்பினிலே பலமாக இருந்து கட்சியை வளர்க்கும் பணியிலே இன்று விழாநாயகனாக உள்ள வசந்தகுமார் இருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பலமாக நேர்மையாக ஒரு தொழில் செய்து நம்முடைய பலத்தின் மூலம் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது அவர் இன்று நமக்கு சொல்கின்ற பாடம். இங்கு நண்பர்களே, மற்றவர்களுக்கு தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்று கூறுவார்கள். அந்த வகையிலே தான் பெற்ற செல்வமும் நாட்டு மக்களுக்கும் அல்லாமல் கட்சி கொடியை உயர பறக்க விட்டு நானும் ஒரு தொழில் செய்கிறேன், ஆனால் கட்சியை தனியாகவும் பொதுப்பணியை தனியாகவும் எனது தொழிலை தனியாகவும் செய்பவன் நான். இரண்டையும் கலப்பது இல்லை. ஆனால் வசந்தகுமார் அவர்கள் தைரியமாக கட்சி கொடியை உயர பிடித்து தன் தொழில் செய்வதை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அவருடைய பணி மீண்டும் தொடர வேண்டும் என்று கூறி எனக்கு பின்பு பலர் பேச இருப்பதாலே மறுபடியும் அவரை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். வெற்றி படிக்கட்டில் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 2வது பாகம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய கவிஞர் திரு சினேகன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக ஐயா வசந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பொதுவாக தனி மனிதர்களை புகழ்வது இல்லை என்ற ஒரு கொள்கையோடு கடந்த 15 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனாலேயே எந்த கவியரங்கத்திலும் பட்டிமன்றத்திலும் என்னை ஆட்கொண்டு முன்னிறுத்துவது இல்லை என்ற கோட்பாடுகள் உள்ளவன் நான். ஆனால் இந்த மேடை நான் வந்ததற்கு காரணம், இது தனி மனித மேடை அல்ல, வசந்தகுமார் என்கின்ற ஒரு சமுதாயத்தின் மேடையாகத்தான் நான் கருதுகின்றேன். ஊரெல்லாம் தோரணங்கள், அரசியல் வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தாலும், மாபெரும் தலைவர்களும் படைப்பாளர்களும் படிப்பாளர்களும் உணர்வாளர்களும் இந்த மேடையை அலங்கரித்திருந்தாலும், உணர்வுமிக்க தொண்டர்கள் இந்த அரங்கத்தில் அன்பால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தாலும், ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த பெருமகனை வாழ்த்தி அடையாளம் காட்டுவதில் தமிழ் கற்ற நல்லுலகத்திற்கு நல்லது என்ற எண்ணத்தோடு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். காரணம், படைப்பாளிக்கும் படைப்புக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவன் எங்கள் அப்பன் பட்டுக்கோட்டையும் பாரதியும் மட்டும்தான். அதற்கு பிறகு மேடையில் ஒரு பேச்சும் வீட்டுக்குள் ஒரு பேச்சும் வெளியில் ஒரு பேச்சும் பேசுகிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்வதே கடினமாக இருக்கிறது என்ற ஒரு வருத்தமான சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. அதை மீறி ஐயா வசந்தகுமார் அவர்களை நீண்ட நெடிய காலமாக தூரத்திலிருந்து பார்த்து ரசித்த பல கோடி பேர்களில் நானும் ஒருவன். அவருடைய படைப்புகள், அவருடைய வாழ்வியலுக்கும் படைப்புக்கும் முரண்பாடு இல்லாமலேயே இருந்தது. எனக்கு வியப்பாக இருந்தது. அந்த நூலை வாசித்த போதே ஒரு வியாபாரியாகவே தூரத்தில் இருந்து பார்த்த இந்த மனிதருக்குள் வியக்கத்தக்க இந்த தமிழும் இந்த சிந்தனையும் எப்படி மேலோங்கி இருக்கிறது. இவர்கிட்ட இருக்கிற வலிமை இருந்தால் இன்றைய ஊடகத்துறையில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அரசியல் துறையில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அதனை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே அமைத்து விடலாம். ஆனால் இவருடைய வலிமைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பதே இவருடைய எளிமைதான் என்று நினைக்கும் பொழுது வியப்பாக இருந்தது. காரணம், இந்த மேடையில் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏறத்தாழ 2500 பாடல்கள் எழுதி முடித்த பிறகும் முதலில் 98 நான் முதல் கவியரங்கம் கலந்து கொண்டது ஐயா குமரி ஆனந்தனுடைய தலைமையில்தான் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. கண்ணதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எம்எஸ்வி அவர்களும் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களும் இருந்த மேடையில்தான் கண்ணதாசனை பற்றி பாடினேன். கண்ணதாசா, நீ காதலை பாடினாய், எங்கள் மரங்கள் எல்லாம் மாறாப்பு கேட்டது. நீ சோகத்தை பாடினாய், எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சலவையானது. நீ அந்நிய தேசத்தில் கண்ணையர்ந்தாய், எங்கள் புண்ணிய தேசம் புயலானது. உன் தமிழில்லா தமிழகம் தத்தளிக்கின்றது, எங்கள் தமிழ் சங்கமெல்லாம் நகம் கடிக்கின்றது என்று சொன்ன பொழுது எழுந்து நின்று என்னை ஆற தழுவி முதலில் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிய அந்த பெருமகனார் இந்த மேடையில் இருக்கும் பொழுது இந்த ஓடி போன காலங்களை நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பம். ஐயா குமரி ஆனந்தனை தொட்டு இன்றைக்கு ஐயா வசந்தகுமார் அவர்களை பார்க்கும் பொழுது அவர் அரசியல்வாதியாக ஒரு அடையாளத்துக்குத்தான் இருக்கிறார் தவிர மிகப்பெரிய சேவையாளர்களாகவே தான் எனக்கு தெரிகிறார். அதன் உண்மை. அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தமிழை வற்று வியாபாரம் செய்தவனுகள்லாம் இன்றைக்கு தலைவனாகிவிட்ட பிறகும் தமிழை வளைத்த இந்த மக்கள் அந்த தமிழை விற்க நேர்ந்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய மில்லியனர் ஆகியிருக்கலாம். அதுதான் உண்மை. ஆனால் உண்மையான தொண்டு இன்றைக்கு ஐயா அவ்வை ஐயா உட்கார்ந்திருக்க பிரமித்து போன மனிதர்கள் சாதாரணமாக மேடைக்கு வந்துவிட மாட்டார்கள். யாரிடம் எங்கேயாவது உண்மை கிடைக்குமா என்று ஒரு சிலர்கள் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த மேடை இந்த மேடையாக இருப்பதனால்தான் இன்றைக்கு அவ்வை ஐயா உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனையோ பெருமக்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லோரும் அறிமுகமான முகங்கள் தான். ஆனாலும் ஒரு வியாபாரத்தனமான ஒரு விளம்பரத்தனமான ஒரு யுகத்துக்குள் இருந்துக்கிட்டு எப்படி சேவை செய்ய, அரசியலில் சம்பாதிச்சதையே மக்களுக்கு கொடுக்க பயப்படுகிற இந்த காலத்தில் நீங்கள் உழைத்து சம்பாதித்ததை மக்களுக்கு கொடுக்கிறீர்களே, பாராட்டக்கூட வேண்டாமா? இந்த புத்தகத்தை படிக்கும்போது பிரமிப்பாக இருந்தது. எல்லாமே பிரமிப்பாக இருந்தது. சில பேர் புத்தகம் எழுதுகிற என்ற பேரில் படித்ததெல்லாம் துப்பி விடுவார்கள், பெரிய புத்தகமாக வர வேண்டும் என்று.
படித்தது 1000 இருந்தாலும் அதில் பொறுக்கி எடுத்து தேர்வு செய்து தெரிவு செய்து அதை கொடுக்கும் பொழுது முத்து முத்தாக இருந்தது அத்தனை கட்டுரைகளும் அத்தனை கதைகளும். தோழர் ஜீவாவை பற்றி ஒரு கட்டுரை என்னை மெய்மிடக்க வைத்தது. கச்ச வளர்ப்பதற்காக மக்களிடம் போய் இனாமாக கையேந்தி வசூல் செய்த பணத்தை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு கால்நடையாக நடக்கும் பொழுது ஒரு எதிர்த்த மாதிரி ஒரு தோழர் வந்தார். தோழரை, என்ன வெயில் வேகாத வெயில்களில் இப்படி நடைபெணமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது, கையில் காசு இல்லைப்பா பஸ் ஏறி போகிறதுக்கு, அதனால் நடந்துக்கிட்டு போகிறேன்னு சொன்னாராம். ஐயா, அது என்ன மூட்டைண்ணா? இது கட்சி தொண்டர்கள் கொடுத்த பணம்னா, இதில் ஒரு 10 ரூபாயை செலவழிச்சு பஸ்ஸில் போகக்கூடாதா அப்படின்னாராம். டேய், இது கட்சி வழக்க கொடுத்த காசுரா, இதில் நான் வளரக்கூடாது, நான் சொஃபஸ்டிகேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன தலைவருடைய வரலாற்றை யார் சொல்ல வேண்டும் என்பது ஒரு அருகதை இருக்குது அல்லவா? அந்த அருகதை ஐயா வசந்தகுமாருக்கு இருக்கிறது. அதுதான் உண்மை. எதனை எதனால் எவன் முடிக்கும் என்று அறிந்து அதனை அவன் கண் விடல் என்று தக்க சமயத்தில் சந்த கருத்துக்களை அழகாக பதிவு செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கு ஒரு வேத புத்தகமாக இந்த படிக்கற்கள் அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து எழுதுங்கள். காரணம், எழுதுகோள் தான். எப்போதெல்லாம் சிந்தனையாளர்கள் எழுதுகோள் தலை வணங்குகிறதோ அப்போதெல்லாம் 5-6 தலைமுறைகள் தலை நிமிருகிறது. பேனா தலை குனிய குனியதான் எங்கள் வளரும் தலைமுறைகள் தலை நிமிருகிறது. நல்ல சிந்தனைகள் தொலைந்து போய் விட்டதோ என்ற இந்த ஊடகங்களுக்கு மத்தியில் பயந்து கொண்டிருந்த போது இது மாதிரி நல்ல படைப்புகள் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வசந்த் டிவி நிறுவனர் வசந்த்குமார் அவர்கள் எழுதிய வெற்றி படிக்கட்டுகளுடைய 2வது பாகம் வெளியிட்டிருக்காரு. அந்த 2வது பாகமும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த விழாவினுடைய நாயகர் நண்பர் திரு H. வசந்தகுமார் அவர்களே, இங்கே தலைமை தாங்குகின்ற ஐயா திரு குமரி அனந்தன் அவர்களே, இந்த வெற்றி படிக்கட்டு 2ஆம் பாகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் நண்பர் திரு இளங்கோவன் அவர்களே, அதை பெற்றுக்கொண்டிருக்கின்ற திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களே, திரு ஔவை நடராஜன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த விழாவிலே எனக்கு முன்னே பேசிய நண்பர் சொன்னது போல ஒரு பெரிய சிறப்பான விழாவாக அமைந்திருக்கின்றது. மேடை மட்டுமல்ல, இதனுடைய நடப்புகளும் சரியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திரு வசந்தகுமார் அவர்களுடைய இந்த வெற்றி படிக்கட்டுடைய 2ஆம் பாகத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே நாம் காண்கின்றதெல்லாம், இங்கே வந்திருக்கின்ற தொண்டர்களெல்லாம் நம்மிலே ஒருவர் முன்னின்று காண்கின்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஏன்னா பெரிய ஒரு எங்கேயோ இருக்கின்ற ஒரு அரசரோ அல்லது அவர்களோ வந்திருந்தால் நமக்கு அந்த உணர்வு இருக்காது. நம்மிலே ஒருவர் வந்திருக்கின்றார் என்பதனால் அந்த உணர்வினை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதே மாதிரி வணிகத்துறையிலே வெற்றி பெற்றிருக்கின்றவர்கள் அவர் வணிகத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் சமூக சிந்தனை, மக்கள் வளர வேண்டும், பண்புகள் வளர வேண்டும், கொள்கைகள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னுடைய தொலைக்காட்சியின் மூலமாக நல்ல செய்திகளை காலையும் மாலையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு வசந்தகுமார் அவர்கள் ஒரு பெரிய சேவையை சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இன்றைய வளர்ச்சி அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய நல்ல எண்ணங்கள், பண்புகள் இவையெல்லாம் சார்ந்து தான் இருக்கின்றது என்பதை பல திரு லேனா தமிழ் சொன்னது போல பல சுவாரஸ்யமான கதைகளை சொல்லி நிகழ்ச்சிகளை சொல்லி இந்த புத்தகத்தை நமக்கெல்லாம் அளித்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் பயனடைய வேண்டும், நிறைய பேர் இதை படித்து இதனாலே பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். வசந்த் டிவி முதலாளி வெற்றி படிக்கட்டு புஸ்தகத்தை 2ஆம் பாகத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு இந்த கஞ்சா கருப்புடைய மனமான நன்றிகளை சொல்லிக்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் வசந்தகுமார் அவர்கள் தான் வாழ்க்கையிலே பெற்ற வெற்றிகளின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொலைக்காட்சியிலே நாள்தோறும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நல்ல செய்திகளை எல்லாம் கொடுத்த செய்திகள் புத்தகமாக வெளிவர வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு வெற்றி படிக்கட்டு என்கிற பெயரில் 2ஆம் பாகத்தை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள்.
வசந்த தொலைக்காட்சி என்பது இன்றைக்கு எல்லோராலும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக பறந்து வளர்ந்திருக்கிறது. இதில் ஒரு 5 நிமிட நேரம் மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த செய்தியை சொல்லுகிற அந்த 5 நிமிடத்தை ஒரு விளம்பரத்திற்கு ஒதுக்கியிருந்தால் லட்சங்களை அவர் ஈட்டியிருக்க முடியும். ஆனால் லட்சங்களை பல கண்டவர் என்கிற காரணத்தினால் லட்சியத்திற்காக அந்த 5 நிமிடத்தை ஒதுக்கி நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வசந்தகுமார் அவர்களை பற்றி எல்லோரும் பேசினார்கள். பல பேர் சிரிப்பதற்கே யோசிப்பார்கள். ஆனால் சிரிக்காத வசந்தகுமாரை பார்ப்பதே கடினம். அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் உழைப்பு, மற்ற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. எந்த நேரமும் சிரிப்போடு இருக்கிற காரணத்தினால் எல்லோரையும் சிரிப்பால் வெற்றி கொள்ளுகிறார். எவ்வளவு கோபமா வந்தாலும் சிரித்து தட்டி கொடுத்து அடங்கி போயிடுறான். எங்க பாருங்க அங்கேயும் மிரட்டுவார் சிரிச்சுக்கிற. இந்த புத்தகத்தை திருப்பி பாருங்க, ஒவ்வொரு பேஜிலும் சிரிப்போடு மிரட்டுறார். ஒரு உயர்ந்த பண்பாளர். நான் இன்னொன்றை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவோ தொலைக்காட்சிகள் இருக்கிறது, எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். ஆனால் தாயை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தொலைக்காட்சி என்று சொன்னால் அது வசந்த தொலைக்காட்சி மட்டும்தான். தாய் இல்லாமல் நான் இல்லை என்கிற தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்களை, பிரமுகர்களை அழைத்து தாயினுடைய பெருமையை பேச வைத்த ஒரு தொலைக்காட்சி. எதற்காக? இந்த நாடு தாயினுடைய, பெற்றோருடைய பெருமை அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை மதிக்கிற பண்பு என்பது அவருக்கு வந்திருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவருக்கு இருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நல்ல பண்பாளர், அரசியல் கடந்து எல்லோரும் கூட பழகக்கூடியவர், குறைந்தபட்ச இளைஞர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக அருமையான கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். டிவியில் ஏன் சொன்னார்? முதல்ல புத்தகமா போட்டிருக்கலாம். அவர் ஏன் அதை டிவியில் சொன்னார் தெரியுமா? நம்மால் நிறைய பேர் புத்தகத்தை படிக்க மாட்டான். கஷ்டப்பட்டு வாங்குவான், வாங்குற புத்தகத்தை 4 பேஜ் திருப்பிட்டு இலவசமாக கொடுத்து பாருங்களேன். எத்தனை பேர் முழுசா படிக்கிறோம்? இப்படி 4 பேஜ் திருப்பிட்டு வச்சிடறது. அவருக்கு தெரியும் வசந்தகுமாருக்கு படிக்க மாட்டேங்குது. அதனால தான் அவர் டிவியில் சொன்னார், நேராக கேளுங்க. ஏனென்றால் படிப்பதை விட கேட்பது ரொம்ப அதிகமாக ஈர்க்கும். நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஐன்ஸ்டைன் என்ற ஒரு விஞ்ஞானி உங்களுக்கு எல்லாம் தெரியும். E=mc² என்கிற ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தவர். திடப்பொருளை ஆற்றலாக மாற்றலாம், ஆற்றலை திடப்பொருளாக மாற்றலாம் என்பது அந்த தத்துவம். இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்ச போது அந்த விஞ்ஞானிக்கு எல்லா ஊரா பாராட்டு விழாக்கள் நடந்திருக்கிறது. தினந்தோறும் அவருடைய டிரைவர் அவரை மேடையில் ஏற்றிட்டு பின்னாடி உட்காந்து பார்த்துருக்காரு. அப்படியே ஒரு ஊருக்கு போற பொழுது டிரைவர் சொல்லியிருக்காரு, எஜமா என்ன எல்லா கூட்டத்திலும் இதே நீங்க பேசுறீங்க, இதை விட்டா நானே பேசிட்டு போவேன்னாராம். உடனே அவருக்கு ஒரு ஊருக்கு போற பொழுது, இந்த ஊர்ல என்னை பத்தி யாரும் தெரியாது, யாரு விஞ்ஞானி யாரு டிரைவர் தெரியாது, நீ என் சீட்டில் உட்காரு, நான் டிரைவரா வண்டி ஓட்டி போறேன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு வண்டி ஓட்டி போயிருக்காரு. இறக்கி விட்டாரு. மேடைக்கு டிரைவர் போயிட்டான் விஞ்ஞானியா. விஞ்ஞானி பின்னால் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. இவன் 10 கூட்டம் கேட்டான் இல்ல, அடி விஞ்ஞானி மாதிரி பின்னி தள்ளுறான் சரளமா. பயங்கர கைத்தட்டல், அரங்க எதிரொலிக்குது. எல்லாம் முடிஞ்ச உடனே கேள்வி கேட்கிற நேரம் வந்தது. இந்த கண்டுபிடிப்பை பற்றி ஒரு அறிஞன் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டான். டிரைவர் என்ன பண்ணா, இந்த மாதிரி சில்லி கொஸ்டின் நான் பதில் சொல்ல மாட்டான், என் டிரைவர் பின்னாடி இருக்காரு, அவன் சொல்லுவான். டிரைவர் வாங்க வந்தாரு, பதில் சொன்னாரு, முடிச்சு போயிடுச்சு. சோ இதுல இருந்து என்ன புரிகிறது என்றால், படிப்பதை விட கேட்பது ஞானம் அதிகம் என்கிற காரணத்தினால் தொலைக்காட்சியில கேட்க வைத்து அதை புத்தகமாக்கி படிக்க வைத்திருக்கிற ஒரு பண்பாளர். அவருடைய பணி தொடர வேண்டும். அவர் நீடூடி வாழ வாழ்த்துமிகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த வெற்றி படிக்கட்டு 2ஆம் பாகத்தில் நீ படித்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் என்ன செய்ய போகிறோம், நம்மளாம் எங்கே போக போகிறோம், நம்மளாம் இதெல்லாம் எப்படி வாங்க போகிறோம், இந்த இலக்கெல்லாம் அடைய போகலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு 5 டப் ஹார்லிக்ஸை கரைச்சி ஊற்றிருக்காரு. படிங்க. அந்த வெற்றி படிக்கட்டு உங்கள் அலமாரியை அலங்கரிக்கணும்.
வசந்த் வெற்றி படிக்கட்டு 2வது பாகத்தை வெளியிடுறார். நான் அவர் என்கிட்ட பேசும்போதே சொன்னேன், இந்த வெற்றி படிக்கட்டை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ தான் ஒரு உதாரணமான வெற்றி படிக்கட்டு. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பித்த போது ஒரு சாதாரண பில் கலெக்டராக ஆரம்பித்தாய். இன்றைக்கு உனக்கு எத்தனை முகங்கள் இருக்கின்றன. அரசியல்வாதி என்பது மட்டுமல்ல, வசந்த் அண்ட் கோவினுடைய அதிபர் மட்டுமல்ல, வசந்த் டிவியினுடைய அதிபர் மட்டுமல்ல, வர்த்தக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் மட்டுமல்ல, காங்கிரஸ் தொண்டர்களுடைய தொண்டராகவும் இன்றைக்கு இருந்து பணியாற்றி வருகின்ற உனக்குத்தான் எத்தனை முகங்கள். அத்தனை முகங்களிலேயும் உனக்கு மிஞ்சி நிற்பது மனித நேயம். அந்த மனித நேயத்தை தான் உன் புன்சிரிப்பால் எல்லோருக்கும் நீ பகிர்ந்தளித்து கொண்டு வந்திருக்கின்றாய். ஆக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வசந்த் அவர்களை பொறுத்த மட்டிலும் அவருடைய வாழ்க்கை தான் நாம் அத்தனை பேருக்குமே உழைப்பினுடைய ஒரு சின்னம், முயற்சியினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. அதையே நாம் பின்பற்றினால் நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு அமையும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் அந்த வெற்றி படிக்கட்டை படித்தேன். நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. ஒரு கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை உங்களுக்கும் சொல்லி உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு அலுவலகத்திலே ஒரு கடோன் இருந்தது. அந்த குடோனில் நிறைய ஃபைல்கள் எல்லாம் இருந்தன. அந்த ஃபைல்களுக்கு மத்தியிலே எலிகளும் இருந்தன. அந்த எலிகள் இருந்த காரணத்தினால் அந்த கடோன் கீப்பர் என்ன எழுதுகிறார் அதிகாரிக்கு, இந்த எலிகள் எல்லாம் இந்த ஃபைல்கள் எல்லாம் நாசம் பண்ணிடுது, அதனால இந்த எலிகளை ஒழிக்கணும், அதுக்கு உங்களுடைய உத்தரவு தாருங்கள். அந்த மேலதிகாரி என்ன சொல்றாரு, எத்தனை எலி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. உடனே ஒரு 100-150 எலி இருக்கும். எத்தனை பெரிய எலி, எத்தனை சின்ன எலி? ஒரு 50 பெரிய எலி இருக்கும், ஒரு 60 சின்ன எலி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த எலிகளை அடித்து கொள்ளலாமா, விஷ வச்சு கொள்ளலாமா, வேறு வகையான வகையில் கொள்ளலாமான்னு இவர் ஆலோசனை கேட்டுட்டு இருந்தார். இதுக்குள்ளாக அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதுக்கு அடுத்த ஒரு கடோன் கீப்பர் வந்தார். அவர் உடனே இதை பற்றியே எழுதினார். இதுக்குள்ளாக அந்த எலிகள் எல்லாம் அந்த அருமையான தஸ்தாவேஜுகளை எல்லாம் அழித்து விட்டன என்பதை நாம் பார்க்கின்ற போது, காலத்தோடு எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் காலம் தாழ்த்தி எடுத்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அது ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியிலே கூட காலத்தோடு எடுக்க வேண்டிய முடிவுகளை நாம் எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாகி இருக்கின்றோம். ஆக இன்றைக்கு தம்பி இளங்கோவன் அவர்கள் எனக்கு தம்பியாக இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், வேகமானவர், மனசிலே வஞ்சமில்லாதவர், எதுவாக இருந்தாலும் பட்டென்று போட்டு உடைக்கக்கூடியவர். அவருடைய காலத்திலே காங்கிரஸை சீரமைப்போம், காங்கிரஸை சீரமைத்து காங்கிரஸை புனர்பரிசீலனை செய்து இங்கே இருக்கின்ற பெருச்சளிகளுக்கு நாம் நல்லதொரு முடிவினை ஏற்படுத்துவதற்கு அருமை சகோதரர் என் தம்பி வசந்தகுமார் அவர்களுடைய வெற்றி படிக்கட்டினுடைய விழாவிலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஹெச் வசந்தகுமார் அவர்கள் வெற்றி படிக்கட்டு என்ற புத்தகத்தை 2வது பாகத்தை வெளியிடுகிறார். அந்த புக்கு மேலும் மேலும் சிறப்பாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அருமை நண்பர் வசந்தகுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆற்றலை காட்டுகிற வகையில் பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறார். வசந்தகுமார் அவர்கள் தொடங்கிய தொழிலுக்கு வேண்டுமென்றால் பொருட்காட்சி என்று பெயர். தன்னுடைய உழைப்பினால் அவர் பெற்றதெல்லாம் அருங்காட்சி. அந்த விளைவினாலே தான் அவராகவே ஒரு தொலைக்காட்சியும் தனக்கு தொடங்கி இருக்கிறார். அகத்தீஸ்வரத்தை சார்ந்த ஹரிகிருஷ்ணன் குடும்பத்தார்
எவ்வளவு வாழ்க்கையில் அல்லற்பட்டு உயர்ந்தார்கள் என்பதை தன்னுடைய தாயையும் தந்தையையும் நினைத்து உருகுகின்ற வகையில் அண்ணன் குமரிகரந்தரை பற்றி போற்றுவது போலவே தன்னோடு உடன் பிறந்தவர்களையெல்லாம் எண்ணி உருகியிருப்பதை இந்த நூலிலே காண முடிகிறது. நூல் எழுதுகிறவர்கள் தங்கள் சிந்தனைகளை எழுதுவார்கள் அல்லது தான் படித்த சிந்தனைகளை எழுதுவார்கள். ஆனால் அருமை நண்பர் வசந்தகுமார் அவர்கள் இந்த நூலினுடைய அமைப்பையே புதுமையாக எழுதியிருக்கிறார். வீட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு திண்ணையில் அமர்ந்து சொன்ன பாட்டி சொன்ன கதைகளிலே தொடங்கி பாராளுகிற அரசியல் நடந்த நிகழ்வுகளை காட்டுவதை தொடங்கி இலக்கியத்தில் காணப்படுகிற காட்சிகள் என்று எல்லாவற்றையும் பேச்சு நடையிலே எழுதி காட்டி ஒரு 2 பக்கங்கள் அல்லது 3 பக்கங்களுக்குள்ளே இது கதை அல்ல, இந்த கதைக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று முடித்திருக்கிறார். நான் எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறேன் என்றாலும் கிட்டத்தட்ட வசந்தகுமார் தான் பெற்ற கதை நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார். எளிமையாக சொன்ன கதைகளை கூட எவ்வளவு வலிமையாக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெற்றி படிக்கட்டினுடைய முதல் பகுதியைப் போலவே இந்த 2ஆம் பகுதியில் படிக்கிற ஒவ்வொரு கதையும் கூட அது படத்தோடு இருக்கிறது என்பது மட்டுமில்லை, அது ஒரு நல்ல பாடத்தை காட்டுகிறது. காரில் சென்று கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் கார் திறந்த ஒரு ஜீப்பிலே நின்றபடி செல்கிறார் என்பதை காண்பதற்காக வயல் வேளையிலே வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் ஒரு 10 பேர் வந்தார்கள். அவரை பார்த்தவுடனே பெருந்தலைவர் கேட்டார், பிள்ளைகளே நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதில்லையா என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் என்று. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் இந்த நண்பகலில் உச்சி வெயிலில் இப்படி என்னை பார்ப்பதற்காக இங்கே வந்து நிற்கிறீர்களே, இதுதான் படிப்பா என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், இல்லை, இந்த வேளை நாங்கள் என்ன செய்வது என்று. நீங்கள் எல்லாம் ஒட்டிய வயிறோடு இருக்கிறீர்களே, உணவு உண்டீர்களா என்று கேட்டிருக்கிறார். நாங்கள் மதிய உணவுக்கு எங்கே போவோம்? காலை வேளையில் நீராகாரம் குடித்துவிட்டுத்தான் வந்திருக்கிறோமே தவிர எங்களுக்கு மாலை உணவு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னார்கள். அப்போது போகிற போதுதான் அவர் சொல்லியிருக்கிறார், அந்த பிள்ளைகள் சொல்வது உண்மைதானே, எனவே நண்பகலிலே கூட அவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்று நினைத்தார். எனவே வெறும் காட்சிகளை பார்த்து கொண்டு போகாமல் வருகிற மக்களினுடைய அல்லல்களையும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவர் காமராசருடைய வழியாக இருந்தது. அதுதான் உண்மையான அரசியல் என்று கதை சொல்வது போல, கட்டுரை எழுதுவது போல ஒரு கருத்தாழம் மிக்க எண்ணத்தை நண்பர் வசந்தகுமார் 2 பக்கத்தில் எழுதி காட்டியிருக்கிறார். என்னை வசந்தகுமார் அன்போடு அழைத்ததற்கு காரணம், தமிழ் படித்த தமிழாசிரியர்கள் இந்த எழுத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக. நான் சொல்லுகிறேன், இது எழுத்து அல்ல, அவ்வளவும் கருத்து. இந்த கருத்து மனதில் எப்படி பதியலாம் என்பதை உரையாடலாக பேசுவது போல பேசி காட்டி உள்ளம் உருகியதை தெரிந்து கொண்டு அதை படங்களோடும் பார்க்கிறவர்கள் பரவசமடைகின்ற வகையிலும் நீங்கள் அமைத்திருப்பதைக் கண்டு நான் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வாய்த்த அண்ணனைப் போல ஒரு அறிவு திலகம் அவ்வளவு எளிதில் வாய்க்க முடியாது.
அந்த வகையில் வசந்தகுமார் அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய தமிழால் செழித்தாரோ அதுபோல உழைப்பால், ஊக்கத்தால், அயராத முயற்சியால், சோர்வில்லாத தென்மையால் அங்கும் இங்கும் அலைந்து ஒவ்வொரு படிக்கட்டையும் எண்ணி எண்ணி கால் வைத்த திறத்தால் வசந்தகுமார் மிகப்பெரிய புகழ் பெற்று வருகிறார். இன்னும் நீங்கள் செல்ல வேண்டிய படிக்கட்டுகள் கொஞ்சம் இருக்கின்றன. உங்களுக்கு எந்த படிக்கட்டுகளில் உங்களை ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்தவர்தான் இன்றைக்கு தலைவராக வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். எனவே தன்மான நரம்பு ஒவ்வொரு வகையிலும் தணல் போல ஒலிக்கு காட்டிக் கொண்டிருக்கும் EVKS அவர்கள் உங்களை போற்றுவதும் வெளியிடுவதும் மிகச் சிறப்பை தரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை தந்தவருக்கு நான் வணக்கம் சொல்கிறேன். வசந்தகுமார் புகழ் வாழ்க, வசந்தகுமார் புகழ் வெல்க. வெற்றி படிக்கட்டுகள் இன்னும் 100 படிக்கட்டுகள் உங்களால் ஏறி நின்று நாட்டுக்கு பெருமை தர வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம். வசந்த் டிவி நிர்வாக இயக்குனர் திரு வசந்தகுமார் அவர்கள் வெற்றி படிக்கட்டு அப்படின்னு சொல்லி 2வது புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ஏற்கனவே வெற்றி பெற்ற ஃபஸ்ட்டு புஸ்தகம் மாதிரியே 2வது புஸ்தகமும் நல்ல முறையில் வந்து வெற்றி அடையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் என் அருமை இளவல் வசந்தகுமார் எழுதிய வெற்றிப்படி கட்டு என்ற ஒரு அற்புதமான நூலை 2ஆம் பாகத்தை இன்று வெளியிட்டிருக்கின்றோம். போற்றோருக்கும் இந்த வணக்கத்துக்குரிய அருமை அண்ணாச்சி திரு குமரி ஆனந்தன் அவர்கள் தலைமையிலும் அன்புக்குரிய ஐயா இளங்கோவன் அவர்கள் வெளியிட அன்பு சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்கள் அதை பெற்றிட அன்புக்குரிய ஐயா எங்கள் தமிழ் ஆசான் அவே நடராஜன் வாழ்த்து பாட இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவரும் என் அருமையான இளவலை பாராட்டி மகிழும்போது உள்ளத்திலே எனக்கு மகிழ்ச்சியும் பெருமிதமாக இருக்கின்றது. காரணம் அருமை இளவல் வசந்தகுமார் வெற்றி படிகளை எப்படி எப்படி தாண்டி வந்தார், எந்த நிலையிலிருந்து அவர் வந்தார், உழைக்க வேண்டும், உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உன்னத கொள்கையுடன் உன்னால் முடியும் வசந்தகுமாரே உன்னால் முடியும் என்ற உன்னத நோக்கத்துடன் எழுதியது அருமையான புத்தக வாயிலாக வாழ்த்துகின்றேன். பிஜேபி நிறுவனத்திலே என்னுடன் 13 ஆண்டுகள் அல்லும் பகலும் பாராமல் உழைத்து உண்மையும் உத்தமமாக உழைத்தின் காரணமாக இன்று உலகமெல்லாம் A1 வசந்தகுமார் என்ற ஒரு உயர்ந்த இடத்தில் உன்னை வந்து பார்த்து நான் மகிழ்கின்றேன். இதற்கெல்லாம் காரணம் உன் அன்பு துணைவியார். ஆக மகிழ்வோடு உனது வாழ்வில் எந்த துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் சிரித்த முகத்துடனே அந்த அருமையான மகள் உன்னை காப்பாற்றி வந்திருக்கின்றார். கற்பத்தின் கனியாகிய 2 கண்மணிகள், ஒரு பெண்மணி, மூவரும் இன்று நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். நடிகர், இன்னும் தயாரிப்பாளர், இப்படியெல்லாம் அவர்களுக்கு பல்வேறு வேலைகளை கொடுத்து அருமையான பிள்ளைகளை காத்து வருகின்றார். ஒரு குடும்பத்தின் தலைமகனாக இருப்பவன்
குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சமுதாய மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சமுதாய மக்கள் வாழ்ந்தால்தான் நம்மால் வாழ முடியும். ஒரு சாதாரண நிலையில் வந்த மக்கள் எல்லோரும் இன்று உயர்ந்த நிலைக்கு எப்படி வந்திருக்கின்றார்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையாக உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கம். இந்த புத்தகத்திலே 76 கதைகள் மூலமாக, கதைகளில் அது கவிதைகளும் அல்ல, அற்புதமான கருத்துக்கள். எங்கள் ஐயா கர்மவீர் காமராஜர், சோனியா காந்தி அவர்கள், இன்னும் எத்தனையோ தலைவர்களை பற்றி மிக அற்புதமாக அருமையான தம்பி எழுதி பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் பூரிக்கின்றது. அண்ணாச்சவர் சொன்னார்கள், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட இந்த அருமையான பிள்ளையை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே ஆனந்தம் பொங்குகின்றது, ஆனந்த கண்ணீர் வடிகின்றது. ஆகவே அவர் அரசியல் மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, அற்புதமான டிவி சேனல் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக இன்று உலகமெங்கும் வசந்தகுமார் புன்னகை மன்னன் என்ற ஒரு அற்புதமான பெயரை பெற்றிருக்கின்றார். அவன் வாழ்க வேண்டும். வாழ்த்த எனக்கு வயதிருக்கின்றது. ஆகவே நீ எல்லா நலங்களும் பெற்று நீடு வாழ்ந்து இந்த நாட்டிற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து அதே நேரத்தில் சமுதாய மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுக்கு அபிரிதமாக ஆசீர்வதிப்பார் என்று நேரத்தில் கேட்டு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வேண்டியது நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தி நிறுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க்கை. இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை அண்ணன் குமரியார் அவர்களை, இந்த விழா நூலை வெளியிட்டு இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற எங்களது தானை தலைவர், தன்மான தலைவர் அருமை ஐயா EVKS அவர்களை, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரி யசோதா அக்கா அவர்களை, தேசிய நடிகை அருமை சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்களை, விழா நாயகர் அருமை சகோதரர் வசந்தகுமார் உள்ளிட்ட அவையோரை வணங்கி நான் என்னுடைய சிறிய வார்த்தைகளை துவக்குகின்றேன். பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நான் தியாகராயா கல்லூரி மாணவராக இருந்தபொழுது கிடைத்தது. ஒரு நாள் திங்கட்கிழமை காலையிலே சென்று நாங்கள் ஒரு 10 மாணவர்கள் அவரை சென்று சந்திக்க சென்றோம். ஒரு பகல் மணி ஒரு 11 மணி இருக்கும். அவர் உடனே எந்த கல்லூரியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஐயா, வண்ணாரப்பேட்டையில் இருக்கின்ற தியாகராய கல்லூரியில் இருந்து வந்திருக்கின்றோம் ஐயா. நாங்கள் மாணவர் காங்கிரஸை சார்ந்தவர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டார். ஐயா, திங்கட்கிழமை. கல்லூரி நடக்கின்றதா என்று கேட்டார். நடக்கின்றது என்று சொன்னோம். வைரவா கொம்பு எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னார். என்னன்னு தெரியல. உடனே எடுத்துட்டு போகடா, போய் படிக்கலைன்னா நீங்கள் என்ன திங்கட்கிழமை இங்கே வரீங்கன்னாரு. அந்த தலைவரை தினம் தினம் தன்னுடைய டிவியின் வாயிலாக, அந்த அன்னை சோனியா காந்தியை தன்னுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக, வசந்த் டிவியின் வாயிலாக நிறைவு கூறி மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற தலைவர் நம்முடைய வசந்தகுமார் அவர்கள் என்பதை பார்க்கும் பொழுது அந்த உள்ளத்தை நான் பாராட்டுகின்றேன். வெற்றி படுகிற்று என்பது எல்லாராலும் எழுத முடியாது. காரணம், அவருடைய பெருமைகளை, அவருடைய திறமைகளை, அவருடைய உணர்வுகளை நான் அறிந்தவன் என்ற முறையில் என்னுடைய தொகுதியில் கூட தன்னுடைய 50வது கிளையை திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பினை, ஒரு பாக்கியத்தை நான் பெற்றுவேன்.
பெற்றவன் என்ற முறையில் இங்கே கூட பார்க்கின்றேன். தேனி மாவட்டத்திலிருந்து, குறிப்பாக தேனி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பல நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் கூட ஒரு இடத்துல சொன்னேன், தேனி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன். ஏன் இவ்வளவு தூரம் அவர்களை கவர்ந்து இழுக்கின்றார் என்றால் அவருடைய பண்பு, அவருடைய பாசம், பழகுகின்ற விதம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது இளைஞர்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு வெற்றி படிக்கட்டாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அண்ணாச்சி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நல்ல சிறந்த கருத்தினை சொன்னார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வளர்ந்த மனிதனின் பின்னாலே ஒரு பெண்மணி இருக்கின்றார் என்று சொன்னார்கள். உங்களுடைய வளர்ச்சியிலே எனது அருமை சகோதரி உங்களுடைய துணைவியார் இருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே நான் பெருமை அடைகின்றேன். வாழ்க உங்களது புகழ், வாழ்க வசந்தகுமார் என்று கூறி என் உரையை நிறைவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வசந்த் டிவி நிறுவனர் வசந்தகுமார் அவர்கள் வெற்றி படிக்கட்டு பாகம் 1 ஏற்கனவே வெளிவந்து விட்டது. இப்போ வெற்றி படிக்கட்டு பாகம் 2 வெளிவர இருக்கிறது. வெற்றி படிக்கட்டு பாகம் 1ல் நிறைய இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருந்தது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த வெற்றி படிக்கட்டு 2ஆம் பாகமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நமது தன்மான தலைவர் ஐயா ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இத்தனை பெரியவர்கள் பேசினதுக்கப்புறம் நான் பேசணுமானான்னு தோணுது. ஏன்னா அத்தனை பேர், நான் கட்சியில் புதுசாக வேறு வந்திருக்கேன். அதுவும் வசந்தகுமார் அவர்களை பற்றி பேசும்போது வாழ்த்துறதுக்கு வயது இல்லை, அதனால வெறும் வணங்குகிறேன் சார். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதுறது படிக்கிறது போய் வெறும் பார்க்குறது, மொபைல் ஃபோனில் மெசேஜஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, கேவலமான சில நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும், சொல்லணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். படிக்கிறது, கல்வி நமக்கு முக்கியம். ஆனால் படிக்கிற ஒரு ஹேபிட் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ நல்லது. படித்தாதான் நம்மளுடைய அறிவு வளரும். படித்தாதான் நமக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு தோணும். படித்தாதான் எத்தனையோ நன்மைகள் இந்த உலகத்தில் இருக்குது, அத்தனையோ கெடுதலுக்கு நடுவில் ஒரு நன்மைகள் இருக்குன்னு நமக்கு புரியும். அதுக்காக இந்த மாதிரி அதுவும் வெற்றி படிக்கட்டு சொல்லும்போது, அதுவும் 2ஆம் பாகம் அவர் எழுதும்போது அது நீங்கள் அது ஒவ்வொரு ஸ்டோரி, ஒவ்வொரு கதையோடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா அதுலேயே அவ்வளோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவாக பாசிட்டிவாக மாறலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தேவை இருக்குது இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமாக. ஏன்னா நான் ஒரு நடிகையாக மட்டுமல்ல, காங்கிரஸ் தொண்டராக மட்டுமல்ல, ஒரு தாயாகவும் இங்கே அதை நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கு இன்னைக்கு இங்கே இருக்கிற அத்தனை தாய்மார்களும் கண்டிப்பாக யோசிப்பாங்க, நாளைக்கு நம்ம பசங்க என்ன செய்ய போகிறாங்க. அது நினச்சி பார்க்கும்போது எங்கேயோ மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் நமக்கு உறுத்திட்டு தான் இருக்கும். நம்ம பசங்க ஒழுங்காக இருக்காங்களா, ஏதோ சரியான பாதையில் இருக்காங்களா, நம்ம சொல்கிறது நல்லது கெட்டது அவங்களுக்கு சரியாக புரியுதா, நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா 24 மணி நேரம் உங்களோட சுற்றி நம்ம போக முடியாது. ஆனால் வசந்தகுமார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியில் எழுக்கும்போது கண்டிப்பாக அது படித்து நம்ம பெரியவர்கள் மட்டுமில்லை, பசங்களை அது படித்தாக்கா எவ்வளோ நல்ல விஷயங்கள் அதுலேருந்து நம்மளால் கற்றுக்க முடியும், பசங்களுக்கு சொல்ல முடியும்னு அது தெரியுது. சொல்லுவாங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா 2 பாதைகள் இருக்கும். ஒன்று எல்லாரும் சராசரியாக எடுக்கிற பாதை, அது ஈஸியான ரூட் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி, ஓகே இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் நமக்கு கிடைக்கணும்னா ஒரு பாதை இருக்கும். எல்லாரும் போகிற பாதை அதுலேயும் நம்மளுக்கு போயிடலான்னா போயிடுவாங்க, வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னா நம்மளால் சொல்ல முடியாது. இன்னொன்று பாதை கஷ்டமான பாதை, கடினமான பாதை, உண்மையான பாதை, நம்மளுடைய உழைப்பு மட்டும் நம்பி, நம்மளுடைய திறமைகள் மட்டும் நம்பி எடுக்கிற பாதை. அந்த பாதையை அவ்வளோ கடினமான இருக்கும்போது கேலி 100% மக்களுக்கு மத்தியில்
90 பேர் கேலி செய்கிறதுக்குன்னு உட்காந்துருப்பாங்க. கல்லில் தூக்கி காத்துட்டு இருப்பாங்க, எப்போ கல் தூக்கி ஏறிடலாம். ஆனால் அந்த கடினமான பாதையில் அவங்களுடைய தூக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லும் எடுத்து நம்மளுடைய ஒரு வெற்றி படையாக மாற்றி நம்ம முன்னாடி போகிறது தான் ஒரு வெற்றி படை. வசந்தகுமார் அவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு, எங்கிருந்து ஆரம்பிச்சாரு, அது எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக அவளுடைய அந்த பாதை, அந்த வெற்றி நோக்கி போகிற பாதை ஈஸியான பாதை இருந்திருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்ட கடினமான பாதையிலேருந்து தாண்டி அது எத்தனையோ கேலி கிண்டல் கல் தூக்கி வீசுறது, நீ ஏன்னா வேறு பெருசாக வரப்போகிற அந்த மாதிரி பேச்சுகள் தாண்டி அவர் இன்னைக்கு இந்த விழாவில் ஒரு நாயகனாக சொல்லும்போது இங்கே உட்காந்துட்டு அத்தனை பேருக்கு யசோதாக்கா சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு ஹேட்ஸ் ஃபெதர் இன் யோர் ஹேட் சொல்லுவாங்க, எத்தனையோ வேஷம் போட்டு எத்தனையோ ஒரு திறமை கையில் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் சொல்லுவாங்க. மனசில் எது நல்லது இருந்தால் அந்த முகத்திலே தெரியும். ஒரு புன்னகை மன்னன் சொல்கிறதுக்கு காரணம் மனசு, அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. எப்போவுமே மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஒரு உயர்ந்த மனிதன். அப்படி இருந்தால் தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமல்ல, வசந்தகுமார் அவர்களை நம்பி இங்கே வாழ்கிற அத்தனை பேர் இருக்கீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாரும் அவர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார். வசந்தன் கோ கம்பெனியை சொல்லும்போது அந்த கம்பெனியில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துரும், எத்தனை குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நினச்சேன், உண்மையை சொல்லணும்னா நான் கண்டிப்பாக நினச்சேன், சரி டெல்லி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்க போகுது. ஆனால் நிச்சயமாக இந்த வெற்றி படை சொல்லும்போது கண்டிப்பாக 2016 மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த லோக்சபா எலெக்ஷன்லையும் காங்கிரஸோட வெற்றி படை உலகம் முழுவதும் பார்க்க போறாங்க. வெற்றி சொல்லும் போது, ஒரு கட்சி சொல்லும் போது, ஒரு மனிதர் வாழ்க்கை எடுத்துட்டாலும் நமக்கு மேலே கீழே போறது அது சகஜம். அதை சொல்லுவாங்க, லைஃப் இஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைடு, ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில அந்த வாழ்க்கையோட பாதையில மேலே கீழே பள்ளம் மேடம் எல்லாம் தாண்டி வரும். எதை கீழே போனாலும் அது மறுபடியும் மேலே வரும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக கீழே இருக்கு நான் சொல்லல, நம்ம அங்கே இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வர முடியும். வசந்தகுமார் அவர்களுக்கு மட்டும் மறுபடியும் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. என் பசங்க அந்த மொபைல் இருந்தாலும் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கு. நிறைய படிப்பாங்க, தமிழும் படிப்பாங்க. நான் மெட்ரிகுலேஷன் இருக்குதானே, தமிழ் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாக்கா இதுலேருந்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களை நாளைக்கு எல்லா விதமான ஒரு சங்கடங்கள், எந்த விதமான ஒரு தோல்வியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வளர போகிறாங்க. தோல்வி இருந்தாதான் வெற்றி நிச்சயம்னா நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா தோல்வி இருக்கும்போது தான் நம்ம அதிகமாக உழைக்கிறோம். தோல்வி இருக்கும்போது தான் வெற்றியோடைய அந்த மரியாதை என்னன்னு நமக்கு புரியும். இன்னைக்கு வசந்தகுமார் அவர்கள் இந்த இடத்துல இருக்காருன்னா பிஜேபி அவர்கள் இங்கே வரும்போது சந்தோஷம் இருக்கும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தை நம்ம மறக்க கூடாது. எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அங்கிருந்து மறக்க கூடாது. நம்ம குரு பக்தி சொல்லுவோம், அது கண்டிப்பாக வசந்தகுமார் அவர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருந்து அத்தனை பேர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, எல்லாரும் ஒரு குடும்பம் சொல்லும் போது வசந்தகுமார் சாருடைய குடும்பம் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேர் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தோட சார்ந்தவங்க நாங்க. அது சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குடும்பத்துல நான் வர்த்தியா உங்க சகோதரியாக, உங்க அண்ணியாக, உங்க வீட்டு மகளாக அல்லது மருமகளாக சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். வசந்தகுமார் சார் வெற்றி படிக்கட்டு 2ஆம் பாகம் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த புத்தகம் இளைய தலைமுறைக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அது ஒரு நல்ல ஒரு புக்காக அமையும் நான் நம்புகிறேன். ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். காங்கிரஸ் பேரியக்க குடும்பத்தினுடைய பாசமிகு அருமை நண்பர்களே, தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். சில பேர் சொல்கின்றார்கள் 2016 காங்கிரஸ் தமிழகத்திலே ஆட்சியை பிடிப்பதாம்.
இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய தமாஷ் என்று சில கோமாளிகள் சொல்லலாம். ஆனால் எனக்கு அவர்களை பற்றி கவலை இல்லை, உங்களை பற்றி இருந்தது. ஆனால் உங்கள் ஆதரவோடு 2016 ஆட்சி அமைக்கின்றோம் என்பதை விட நாம் இல்லாமல் எந்த ஆட்சியும் அமைய முடியாது என்ற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். எனக்கு கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை கிடையாது, கொஞ்சம் கிடையாது. இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டிய வசந்தகுமார் ஏன் தோற்றார்? 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள், நிச்சயம் வெற்றி பெறக்கூடியவர் என்ற நிலை ஏன் சற்று தடுமாறியது, ஏன் சற்று கை நழுவியது என்று சொன்னால், வேண்டாம் பாராளுமன்ற உறுப்பினர் உனக்கு வசந்த், ஏனென்றால் 2016 அமைச்சர்களில் ஒருவராக நீ உங்களை அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். சில செய்திகள் நடைபெறுவதற்கு முன்பு சூசகமாக சில விஷயங்கள் தெரியும், உங்களுக்கே உள்மனது இருக்கும். சில பேரை நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், தொலைபேசியில் அவரை கூப்பிடலாமா என்று நீங்கள் நினைக்கும் போது தொலைபேசி மணி அடிக்கும். நீங்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவரே உங்களிடம் பேசுவார். இது ஒவ்வொருவருக்கும் ஒரு தடவை பல தடவை நடந்திருக்கின்றதா இல்லையா? ஆக இது கடவுள் செய்கின்ற விஷயமா அல்லது இயற்கை செய்கின்ற விஷயமா என்பதற்குள் நான் போகவில்லை. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வசந்தகுமாரை பற்றி அதிகம் நான் சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் உங்களுக்கு மிக அதிகமாக தெரியும். பாராட்டியவர்கள், பேசியவர்கள், இந்த புத்தகத்தை விமர்சனம் செய்தவர்கள் அத்தனை பேரும் புகழ் மாலை சூடினார்கள். வியாபாரியாக, அரசியல்வாதியாக, டிவி அதிபராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, ஏன் மேடையிலே பார்த்திருப்பீர்கள் சிறுசுகள் அதிகமாக ஓடி வந்தன, அத்தனையும் அவருடைய பேரன் பேத்தினார் சம்சாரியாகவும். ஆக இத்தனை முகங்களை கொண்ட ஒரு பெரிய முகம்தான் வசந்தகுமார். ஆக அவரை பொறுத்தவரையில் எனக்கு அவர் மீது மிகவும் எனக்கு அவரை பிடிக்கும். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் பேரியக்கம் காமராஜருக்கு பிறகு உயிரோட்டம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்க முடிகிறது என்று சொன்னார். அதை வசந்தகுமார், ஹாரூன் போன்றவர்களைப் போல உங்களை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற காரணத்தால் சொல்லலாம், எல்லிநகை ஆடலாம். டெல்லியிலே 0 தானே நீங்கள்? ஆம், 0 தான். அந்த 0த்திற்கு முன்பு சில எண்களை தரக்கூடிய கட்சியாக விரைவில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய தனிப்பட்ட வெற்றி தோல்விகளில் எங்களுக்கு அக்கறை கிடையாது. ஆனால் மக்களை இம்சித்துக் கொண்டிருக்கின்ற, மக்களுக்கு அழிவு செய்கின்ற சில சக்திகள் நாட்டில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, அந்த மதவாத சக்திகளுக்கு மரணடி தர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் எங்களில் அமைச்சராகவும் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வருவதை விட இந்த நாட்டு மக்கள் மதவாத சக்திகளிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையுள்ளவர்கள் நாம். எங்களை பொறுத்தவரை பதவிகள் பெரிது கிடையாது. டெல்லியில் தோல்வி ஏற்பட்டது என்று சொல்கின்றார்கள், ஏற்பட்டது அது வேறு. தேர்தலிலே தோற்ற எங்களுக்கு மக்களிடையே மிகப்பெரிய வெற்றியை கிடைத்தது. மனமாறிய மக்கள், பொய் பிரச்சாரத்தால் மயங்கிய மக்கள், பொய் சொன்னவர்களுக்கும் மதவாதிகளுக்கும் வாக்களித்த மக்கள் 6 மாத காலத்திற்குள் விழித்துக் கொண்டார்களே டெல்லியிலே என்று சொல்லும் போது எங்கள் தோல்வி பெரிதல்ல. மக்களுக்கு அறிவு வந்து விட்டது, நினைவு வந்து விட்டது, மயக்கம் போய்விட்டது. அவர்கள் நல்லவர்களை, மதவாதத்தை எதிர்க்கின்றார்களே என்பதிலே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. காரணம், மக்களின் சந்தோஷமும் மக்களின் எதிர்காலம்தான் நல்லதே தவிர நாங்கள் ஒரு 10-12 சீட்டுக்காக பல்லை காட்டுகின்றவர்கள் அல்ல. ஆக காங்கிரஸ் பேரியக்கம் என்று சொல்லக்கூடியது ஏதோ சாய்ந்து விட்டது, தோற்று விட்டது என்று எவனாவது சொன்னால் கண்டிப்பாக சொல்கின்றேன், அதற்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். 2016 தமிழகத்திலேயே நாங்கள் அதற்கு பதில் சொல்வோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த புத்தகத்தை வெற்றி படிக்கட்டாக நான் நினைக்கவில்லை. சொன்னேன் குமரையார் அவர்களிடம், இது வெற்றி படிக்கட்டல்ல,
வெற்றிக்கு படிக்கட்டு. இந்த வெற்றிக்கு படிக்கட்டு என்று சொன்னால் வரிசையாக இங்கே இருக்கிறது. மேடையிலே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ஒவ்வொரு படிக்கட்டு என்று சொன்னால் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான் அதிகமான படிக்கட்டுகளாக இருக்கின்றீர்கள். காங்கிரஸ் மேலே ஏற வேண்டும் என்று படிக்கட்டில் ஏறும்போது சில காலை பிடித்து இழுப்பார்கள், பின்னால் எட்டி உதைத்து விட்டு மேலே செல்ல வேண்டியதுதானே ஒழிய காலை இழுக்கின்றானே பயமாக இருக்கிறது விழுந்து விடுவோமோ என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. உதை என்பது கழுதையை விட அதிகமாக வேகமாக உதைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் வேறொன்றும் கிடையாது. இந்த வெற்றி படிக்கட்டில் ஏறி காங்கிரசின் ஆட்சியை தமிழகத்திலே அமைத்தாக வேண்டும் என்ற சூழ்நிலை கொண்டவனால் காரணம் எனக்கு லட்சோப லட்ச தொண்டர்கள் உங்களை போல் இருக்கின்றீர்கள். என்னை வழி நடத்துவதற்கு இந்த மேடையிலே வரிசையாக தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இவை போதும் எனக்கு. என்னை பொறுத்தவரையில் யாருக்கும் எதற்கும் அஞ்சாதவண்ணான், மக்களுடைய நலனுக்காக இருக்கின்றவண்ணான். ஆகவே அருமை தோழர்களே, நம்மை பொறுத்தவரையில் சுதந்திர காலத்தில் எவ்வளவு தியாகங்கள் செய்தோமோ, எவ்வளவு நம்முடைய சொந்த உடைமைகளை கொடுத்து தியாகங்கள் செய்து இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கினோமோ, நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய பாட்டலார்கள் முற்பாட்டலார்கள்லாம் வாங்கினார்களோ அதே காரியத்தை நாம் இப்போது செய்தாக வேண்டும். இந்த நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் உழைத்தள வேண்டும். 70 ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு மனிதன் 1971 இன்றைக்கு 2014 இவ்வளவு உயரத்தில் உட்கார்ந்திருக்கின்றாரே, உருவம் கொஞ்சம் சிறிதானாலும் என்று சொன்னால் அதற்கு உழைப்பும் சிந்தனைகளும் அந்த கருத்துக்களும் தான் காரணம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். போதும், இந்த வாழ்த்துக்கள் போதும். அந்த மனிதனுக்கு என்ன காசு இல்லையா, புகழ் இல்லையா, என்ன இல்லை அந்த மனிதனுக்கு? எல்லாம் பெற்ற மனிதன் அந்த மனிதன். அந்த மனிதனுடைய ஒரே ஆசை 2016 காமராஜருடைய ஆட்சி வர வேண்டும். அந்த நல்ல மனிதனுக்கு மிகப்பெரிய பாராட்டை நாம் சூட்டியாக வேண்டும் என்று நினைத்தால் 2016 இங்கேயே கூட்டத்தை நடத்துவோம், சொல்லுவோம், வசந்தகுமார் அவர்களே உங்களை அமைச்சராக ஆகிவிட்டோம், அதுதான் நான் உங்களுக்கு செய்கின்ற பாராட்டுகள் என்று. இது ஏதோ இல்லை, இளங்கோவன் திரும்ப திரும்ப 2016க்கே வருகின்றார், அமைப்போம் என்கின்றான். இல்லை என்றால் யாரும் நம்மை விட்டு விட்டு அமைக்க முடியாது என்று சொல்கின்றார். நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், சில பேர் நினைப்பார்கள். நீங்கள் காங்கிரசுக்காக கட்சியில் இருக்கின்றவர்கள், காங்கிரசின் மீது இருக்கின்ற பற்று, ஆசை, மரியாதை காங்கிரஸ் தியாகத்துக்காக நினைக்கின்றீர்கள். ஆனால் சிலர் பதவிக்காக காங்கிரசுக்கு வந்தவர்கள். பதவி இருந்தால் காங்கிரஸ், பதவி இல்லை என்று சொன்னால் கச்சேரிக்கு போ என்று போகக்கூடியவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள் 2016 ஆட்சியா, ஆஹா மிகப்பெரிய தமாஷ். ஆம், கோமாளிகளுக்கு எதை பார்த்தாலும் தமாஷாகத்தான் இருக்கும். கோமாளித்தனம் கொஞ்சம் முற்றினால் கொஞ்சம் பைத்தியமாக மாறும், அதற்கு கீழ்ப்பாக்கத்தில் இடம் உண்டு. ஆக இந்த பைத்தியங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு போய் சேர வேண்டுமே தவிர, சொன்னார்கள் காங்கிரஸில் இது போன்ற தலைவர்கள் வேண்டும் என்று. ஆம், அது ஒரு மனநிலை. ஆஸ்பத்திரி தான், அங்கேயும் போய் சேரலாம். ஆனால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துவார்களா என்பது கூட சந்தேகம். பைத்தியமாக இருக்கின்றவர்களுக்கும் சில நாகரிகங்கள் தெரியும், எந்த நாகரிகமும் தெரியாத ஜென்மங்கள் இவை, எங்கேயும் இடமில்லை என்ற நிலை ஏற்படும். நான் மிகவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய பாசமிகு அருமை தோழர்களே, அருமை சகோதரிகளே. எவ்வளவு உணர்வு, எவ்வளவு பெரிய சிந்தனைகள், இந்த நாட்டின் மீது எவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை இப்படி முழுமனதாக ஆதரித்து இங்கே இருப்பீர்கள். ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் அத்தனை பேரும் ஏதோ நானோ ஹாருளோ வசந்தகுமாரோ குமரையடவர்களோ ஏதோ ஒரு பதவியில் இருந்திருக்கின்றோம், எம்எல்ஏவாக எம்பியாக. தேர்தலில் நிற்பதற்கு கூட, ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நிற்பதற்கு கூட இடம் கிடைக்காமல், காங்கிரஸில் டிக்கெட் கிடைக்காமல் இருக்கின்றவர்கள் ஆயிரக்கணக்கில் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள். இதை பார்க்கும் போதுதான் எனக்கு சில நேரத்தில் கோபம் வருகின்றது. எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற நீங்கள் அல்ல,
12 வருஷம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு சென்று வருகின்றேன் என்று சென்று விடுகின்றார்களே, அவர்கள் எங்கே? வவ்வாள்கள், பச்சோதிகள், இனம் மாறிகள். எந்த கட்சிக்கும் உங்களை போன்ற பலம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்ற தொண்டர்களை போல் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடையாது. ஒரு கட்சிக்கு 1000 தொண்டர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் எங்கள் கட்சியின், காங்கிரஸ் கட்சியின் 10 பேர் அந்த 1000 தொண்டர்களுக்கு சமம். தலைவர்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் வரிசையாக கடநிலை தொண்டர் வரை அத்தனை பேரும் லஞ்ச லாவண்ய பேர்வழிகளாகத்தான் மற்ற கட்சியிலே இருக்கின்றார்களே ஒழிய தூயவர்கள் உங்களை போல் எந்த கட்சியிலும் இல்லை அருமை தோழர்களே. ஆகவே இந்த புஸ்தகத்தின் வெளியீட்டு விழா என்பது இது வெற்றி படிக்கட்டு என்ற புஸ்தகத்தின் வெளியீட்டு விழா கிடையாது. இந்த விழா என்பது வெற்றிக்கு அமைகின்ற முதல் படிக்கட்டு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். வசந்தகுமாரை நான் பாராட்டுவது எவ்வளவு பாராட்டுவது என்று தெரியவில்லை. ஒரு மிகப்பெரிய வியாபாரி என்றால் சாமானிய வியாபாரி கிடையாது. ஆண்டுக்கு கோடிக்கணக்கில் பணம் புரளுகின்ற ஒரு வியாபாரம். ஆனால் அந்த வியாபாரியாக இருந்தாலும் கூட மறக்காமல் காமராஜரையும் சோனியாவையும் போடுகின்றாரே, அது ஒன்றுக்காகவே வசந்தகுமாரை நாம் தலைதாழ்ந்து வழங்குகிறோம். மிகப்பெரிய விஷயம். ஒரு 2000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் முதல் போட்டு நடத்துகின்ற டீ கடையில் கூட உள்ளே போனால் சொல்லுவாள், ஐயோ அரசியல் மட்டும் பேசாதீர்கள். ஏழப்பா என்றால் 10,000 முதல் போட்டு இருக்கின்றேன், என் முதலுக்கே மோசம் என்பார். இது கோடிக்கணக்காக உருண்டாலும் எனக்கு அதை பற்றி கிடையாது. என்னுடைய தலைவர், என்னுடைய தலைவி, அது இல்லாமல் எனக்கு வியாபாரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோடீஸ்வரன் இருக்கின்றார் என்றால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே இவர் ஒருவர் தான் என்று சொல்லுங்கள். அந்த வசந்தகுமார் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். அவருக்கு நிறைவான வாழ்க்கை எனக்கு தெரியும். நிறைவு உண்டு, குடும்பத்தில் நிறைவு உண்டு, வியாபாரத்தில் நிறைவு உண்டு, ஏன் அரசியலில் கூட நிறைவு உண்டு. ஆனால் அந்த மனிதனுடைய மனம் முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் 2014 நாம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வசந்த் தொலைக்காட்சி நிறுவனர் H. வசந்தகுமார் அவர்கள் எழுதி வெளிவரும் வெற்றி படிக்கட்டு 2ஆம் பாகம் நூல் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி படிக்கட்டு புத்தகத்தின் 2ஆம் பாகம் இன்று இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாசமிகு தலைவர் அவரிடம் இப்படி வெற்றி படிக்கட்டு புத்தகத்தின் 2ஆம் பாகத்தை வெளியிட இருக்கிறேன், அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே உங்களுக்கு இல்லாத அனுமதியா, நீங்கள் கேட்காமலே என் பெயரை போடுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்ன நமது தலைவர் EVK அவர்களுக்கு நன்றியை சொல்லி, சகோதரி குஷ்பு அவர்களும் தொலைபேசியில் தான் அழைத்தேன், நிச்சயமாக வருகிறேன் என்று சொல்லி இங்கே வருகை தந்து உங்களை பார்த்து
இந்த இயக்கத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த சகோதரிக்கும் என் நன்றியினை முதலில் சொல்லி, என்னை ஆளாக்கிய பெருந்தலைவர் காமராஜரின் இலவச கல்வியிலே பயின்றவன் நான். என் தாய் தந்தையர் ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் தங்கம்மைக்கு 7வது மகனாக பிறந்தவன், முதல் மகனாக பிறந்தவர் இலக்கிய செல்வர். ஆக 7 பேரை கொண்ட குடும்பத்தில் பிறந்த என்னை மனிதனாக மாற்றியது காமராஜ் அவர்களின் இலவச கல்வி. உழைப்பதற்கு இலக்கணமாக என்னை உயர்த்தியது எங்கள் அன்பு சகோதரர்கள் விஜி பன்னீர்தாஸ் சகோதரர்கள். அதற்கு மேலாக என்னை கைப்பிடித்து வாழ்க்கையில் முன்னேற இப்படித்தான் செல்ல வேண்டும், அறம்தான் வெற்றி பெறும் என்று சொல்லி என்னை சென்னைக்கு அழைத்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தன். பிஜேபி சகோதரர்களிடம் என்னை சேர்த்தவர் இலக்கிய செல்வர். 70 ரூபாய் சம்பளம். அந்த 70 ரூபாய் சம்பளத்திலே காலையிலே இருந்து மாலை வரை ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி 5 ரூபாய் சீட்டு சேர்க்க வேண்டும். 5 ரூபாய்க்கு சீட்டு சேர்த்தால் 1 ரூபாய் கமிஷன். அந்த 1 ரூபாய் கமிஷன் இருந்தால்தான் மதிய உணவு என்ற சூழ்நிலையில் வாழ்ந்த உங்கள் வசந்தகுமார் இன்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை உண்மை, நேர்மை, உழைப்பு. அதன் மூலம் வருகின்ற வருவாயில் இந்த சமுதாயத்திற்கு செலவிட வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம் தான் என்னை இன்று உங்களால் வாழ்த்துகின்ற அளவிற்கு என்னை உயர்த்தியிருக்கிறது. மனிதன் ஒவ்வொரு செயலிலும் போட்டியாகத்தான் இருக்கிறான். ஒரு கரு உருவாகின்ற நேரத்தில், லட்சக்கணக்கான கரு வருகின்ற நேரத்தில் ஒரே ஒரு அந்த கருதான் அங்கே கருமுட்டையில் போராடி அதற்குள்ளே சென்று ஒரு மனித பிறவியே ஏற்படுகிறது. அங்கே நமது பெண்கள் குழந்தையாய் பெற்றெடுப்பதற்கு ஒரு அணுவே அங்கள் போராடிதான் குழந்தையாக உருவாகிறது. ஆக ஆரம்பத்திலேயே மனிதன் போராடித்தான் வாழ்கிறான். அணுவாக அங்கே குழந்தை பெறுகின்ற லட்சக்கணக்கான அணுக்களிலே ஒரே ஒரு அணுதான் வெற்றி பெற்று அங்கு குழந்தையாக உருவாகிறது. எனவே வாழ்க்கை மனிதனுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு போட்டியும் வேகமும் இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற நிலைதான் நமக்கு. ஆரம்பமே போட்டி என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தில் போட்டி 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 என்று வந்து என்னால் முடியும், சாதிக்க முடியும். தண்ணீர் ஓடி வருகிறது. மலையிலே இருந்து விழுகின்ற தண்ணீர் அது கடலை நோக்கி செல்ல வேண்டும். கடலை நோக்கி செல்லுகின்ற நேரத்திலே அங்கே தடைகள் வரும். பாறை இருந்து தடுத்தால் இடது பக்கம் போகும். இடது பக்கம் போக முடியாது என்று சொன்னால் வலது பக்கம் போகும். வலது பக்கமும் போக முடியாது என்று சொன்னால் பாறையை தாண்டி போகும். அந்த பாறையையும் தாண்ட முடியாது என்று சொன்னால் அந்த பாறைக்கு அடியிலே அங்கே ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த தண்ணீர் வெற்றி பெறும் போது நாமளும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது நமது கையில் இருக்கிறது, நமது எண்ணத்தில் இருக்கிறது, சிந்தனையில் இருக்கிறது. வெற்றி 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 என்ற கொள்கையோடு நாம் இருந்தால் கல்லை காணுகின்ற நேரத்தில் மலையாக மலைக்காமல், மலை என்று மலைக்காமல் அதை தடுக்கிறதே என்று நினைக்காமல், மலைக்குள்ளும் கல் இருக்கிறது, கல்லிலும் சிலை வரலாம் என்று சொல்லி சிலை வடிக்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஒரு சமுதாய புரட்சி, ஒரு அறிவு புரட்சி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடு அற கற்க, கற்றபின் அதையே நீ பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். கசடு அற கற்றால். எனவே கற்பது பெரிதல்ல, கற்றதின் மூலம் வருகின்ற அந்த ஒரு அறிவு உனக்கு மட்டுமல்ல, ஒரு அறிவு புரட்சி சமுதாயத்தை மாற்றி காட்டுகின்ற ஒரு புரட்சியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு. தலைவர் சொன்னது போல வெற்றிக்கு படிக்கட்டு. விமானத்திலே பயணம் செல்லுகின்றோம். ஆனால் அந்த விமானம் எப்படி வந்தது? பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பார்க்கின்ற பார்வையிலே நுண்ணறிவு வேண்டும்.
பார்க்கின்ற பார்வையிலே நுண்ணறிவு இருந்தால் காற்றுக்கு மேலே பறக்கின்ற விமானத்தை படைக்கலாம், தண்ணீரிலே மிதக்கின்ற கப்பலை படைக்கலாம். அந்த அளவிற்கு நுண்ணறிவு நமக்கு வேண்டும். நுண்ணறிவு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வெற்றி எல்லோருக்கும் சொந்தம், எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் வெற்றி சொந்தம். அந்த வெற்றியை அடைவது எப்படி? மனத்தால் நினையுங்கள் தொண்டனை. ஒரு தொண்டனை பார்க்கின்ற நேரத்தில் அவன் உள்ளத்தை எடை போடுங்கள். இவன் நடந்து வந்தானா, பஸ்ஸில் வந்தானா, சாப்பிட்டானா, சாப்பிடவில்லையா, அவன் சூழ்நிலை என்ன என்று நாம் உணர்கிறோமோ அன்று இந்த சமுதாயத்திலே எல்லோரும் வெற்றியாளர்களாக மாறுவார்கள். மீண்டும் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி 2016 வரும். நமது தலைவர் EVK இளங்கோவன் தலைமையிலே என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நாமெல்லாம் ஒரு குடும்பம். காங்கிரஸ் தொண்டனை பார்க்கின்ற பொழுது சிரியுங்கள். காங்கிரஸ் தொண்டனுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் என்னவென்று கேளுங்கள். காங்கிரஸ் குடும்பத்தில் நல்லது கெட்டது என்று சொன்னால் கலந்து கொள்ளுங்கள். 2016 நிச்சயம் காமராஜ் ஆட்சித்தான் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் மூத்த சகோதரர் இலக்கிய செல்வர் அவர்களும் சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்களும் நமது தானை தலைவர் இளங்கோவன் அவர்களும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி இருக்கின்றீர்கள். இங்கே நமது டாக்டர் சுதர்சன நாச்சியப்பன், நமது JM ஹாரூன் அண்ணாச்சி, யசோதா சகோதரி, இன்னும் VG சந்தோஷம் அவர்கள், இங்கே NR தனபாலன் அவர்கள், கரிக்கோல் ராஜா அவர்கள் மற்றும் சினேகன் அவர்கள், SP முத்துராமன் அவர்கள், சேகரன் அவர்கள் மற்றும் நமது பொன்கிருஷ்ணமூர்த்தி, நமது தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்றாக இருப்போம், ஒன்றாக உழைப்போம், உழைப்பின் பலனை நம் காங்கிரஸ் தொண்டனுக்கு கொடுப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். வெற்றி படிக்கட்டு தொடர்ந்து வரும். நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்களாக வரும் வரை வெற்றி படிக்கட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. எனது சேவை காங்கிரஸ் தொண்டனுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி, வெற்றி அது நமக்கு சொந்தம், அது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இரவு பகலாக எங்கள் தோழர்கள் வர்த்தக காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை 1978 அன்னை சோனியா காந்தி அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். அந்த ஒரு அமைப்பின் மூலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களும் எந்த பலனும் எதிர்பாராமல் இன்று காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவனுக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உழைப்பது மட்டும்தான் எங்கள் நிலையாக இருந்து கொண்டிருந்தாலும் என்றைக்கா ஒரு நாள் இந்த உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அந்த பலனை என் தொண்டர்கள் அனுபவிப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு தலைவர் EVK அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சகோதரி யசோதா அக்கா அத்தனை காலங்கள் பணியாற்றினாலும் காங்கிரஸில் இருப்பதே பெருமை, காங்கிரஸை வளர்ப்பதே கடமை என்ற நோக்கத்தோடு இருந்து கொண்டிருப்பது போல் இங்கே எல்லோரும் இருக்கின்றார்கள். அத்தனை தொண்டர்கள் பிரகாசம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்வதோடு நான் அவர்களுக்கு கடமைப்பட்டவன். வசந்தகுமார் காங்கிரஸ் தொண்டனுக்கு கடமைப்பட்டவன். ஒரு கடைசி காலம் வரை உங்களுக்காக இந்த வசந்தகுமார் குரல் கொடுப்பான், முடிந்ததை கொடுப்பான் சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.